இயற்கையாவே அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு எப்பவுமே உண்டு. அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது நல்லாவே இருக்கும். எப்பல்லாம் இவங்க பணத்த பத்தி பேசாமயே இருக்கிறாங்களோ, பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இவங்களுடைய அமைப்பு. சத்தமே இல்லாம. சாதாரண இடங்கள்ல எல்லாம் நம்ம திரிபுர சுந்தரிய கூப்பிட்டு வச்சுலாம் பண்ண முடியாது. அவங்க அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி. அப்ப இங்க போயிட்டு வராங்க அப்படின்னா, திடீர்னு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிரும். இவங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும்? அதுக்கு அவங்க என்னலாம் பண்ணலாம்? மேஷ ராசிக்கு இயற்கையாவே அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறது ஓகே. தான். அதாவது உணவு தட்டுப்பாடுங்கிறது மேஷத்துக்கு வராது. எப்படியாவது அதுதான் முக்கியம். ஒரு கண்டிப்பா. மனிதனுக்கு அவசியமானது உடுக்க உடை, உண்ண உணவு அப்படிங்கிறது. இவங்களுக்கு அது எப்படியாவது அது நடக்குங்கிறது தான். அதுவே ஒரு முதல் படிதான். செழிப்பு, செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது மெதுவா தான் வரும் அப்படின்னு இருக்கு. ஓகே. என்னதான் ஒரு செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும், நல்லபடியா வளர்ந்திருந்தாலும், மேஷத்துக்கு இடையில இடைப்பட்ட வயதுன்னு வரப்போ, எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்போ, இல்லைன்னா எங்கேயாவது பின்தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. திரும்ப அவங்க உழைப்பிலேயே முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மேஷத்தோடைய ஒரு வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அமைப்பாவே இருக்கும். அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே. முக்கியமா பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இவங்க எல்லாமே மேஷத்துக்கு உகந்தது. இவங்க இவங்களுக்கு நல்ல தெய்வ பலம் எப்பவுமே உண்டு. என்ன ஓகே. பிரச்சனை அப்படின்னா, மேஷம் சில விஷயங்கள வெளிய பேசிடுவாங்க. வார்த்தைகள வெளிய சொல்ல சொல்ல திஷ்டி. ஓகே. ஒரு பணம் வரக்கு முன்னாடியே, என்ட்ட இது இருக்கு, எனக்கு இது வந்துரும், எனக்கு இது ம். நடந்துரும், நான் இவங்கள பார்க்க போறேன், இந்த விஷயத்துக்காக போறேன், எனக்கு இங்கிருந்து பணம் வரப்போதுன்னா வராது. ஏன்னா அவங்க ரொம்ப வெஹிலியா ஃப்ளோல எல்லாம் சொல்றவங்க. அதுக்கப்புறம் உணர்ந்துருவாங்க, பணத்த பத்தி வெளிய பேசவே கூடாதுன்னு. எப்பல்லாம் இவங்க பணத்த பத்தி பேசாமயே இருக்கிறாங்களோ, பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இவங்களுடைய அமைப்பு. சத்தமே இல்லாம. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா, மேஷத்து மாரி பணம் சேர்றவங்க யாரும் கிடையாதுங்கிறது தான். அந்த அளவுக்கு பதுங்கி வரும் பணம். ஓகே. சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேஷத்துக்கு. சொல்ல சொல்ல வெளிய போகும். சொல்லலைன்னா கூடயே தங்கும் ம். அப்படிங்கிறது தான். சொல்லாலேயே கெடும் அப்படிங்கிறது. ஓகே. இவங்களுக்கு திடீர்னு ஒரு பண முடக்கம் ஆகும். வீட்ல எல்லா வழிபாட்டு முறைகளும் பண்ணுவாங்க. தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையாகட்டும், அந்த ப்ரொசீஜர் ஆகட்டும், இது எல்லாமே கரெக்ட்டா தான் மேஷம் பண்ணுவாங்க. ஓகே. இதையும் தாண்டி அ அவங்களுடைய அந்த ராசி கட்டம், அந்த அமைப்பு, அந்த பிளாக் பண்றதுன்னு ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? திடீர்னு அப்படியே ஒரு பிளாக் ஆயி நிக்கிற மாரி அவங்களுக்கு வரும். ஓகே. கண்டிப்பா எல்லாருமே ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொன்ன மாரி எல்லாமே பண்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல எல்லார்கிட்டயுமே பணம் சேருதா? எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா, கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மேஷராசி நேயர்கள் கேட்பாங்க, மேம் இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நான் ஏதாவது வழிபாடு பண்ணலாமா? இல்ல நெறைய பேருக்கு ஆன்மீகத்து மேல தீராத நாட்டம் இருக்கும். ஸோ ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாகுமா? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க அந்த மாதிரி ஏதாவது மேஷராசி நேயர்களுக்காக, நீங்க இந்த கோவில் போயிட்டு வாங்க, இந்த விஷயங்கள பண்ணுங்க, உங்களுக்கு பணம் எப்பவுமே தங்கும் அப்படின்னா, ஏதாவது கோவில் வழிபாடு இருக்கா? நம்ம வீட்ல பூஜை புனஸ்காரங்கள் எது பண்ணனாலும் சரி, நம்ம வீட்ல சில வைப்ரேஷன்ஸ்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஆக்கர்ஷண சக்திய வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரப்போ தான் செழிப்பு மறுபடியும் ஓங்கும் அப்படிங்கிறது. இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு அ ஸ்ரீ சக்கர பைரவி கோயில்னு ஒரு கோவில் இருக்கு. அதாவது ஓகே. திருவண்ணாமலையில ஒரு காட்டு பகுதியில, ஒரு காட்டு சைடுல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது. அங்க ஓகே. இருக்கவங்கள்ட்ட கேட்டா தெரியும். அந்த திருவண்ணாமலை பெல்ட்ல வரும் அந்த கோயில். இங்க போயிட்டு இத எப்படி சொல்லணும்னா, பார்க்க அந்த கோபுரம்லாம் அப்படி பப்ளிக்காலாம் தெரியாது, அந்த ஓகே. கோயில்ல. இவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே கொஞ்சம் ரகசிய பரிகாரங்களாவே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போறப்போ அவங்களுக்கு செழிப்பாயிடும். அதாவது முடங்குன விஷயம் கிளியர் ஆகும் ஓகே. அப்படிங்கிறது தான். அப்ப இது எப்படின்னா, திரிசக்தி திரிசக்தி பீடம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா? ஸ்ரீ சக்கரத்த வழிபடக்கூடிய கோயில் அது. அப்போ அந்த ஸ்ரீ சக்கரத்துல தான் திரிபுர சுந்தரிய உட்கார வச்சு வழிபாடே பண்ணுவாங்க கோயில்ல. அதுதான் அந்த ஓகே. ரகசிய வழிபாடு. அது காட்டு கோயில்ல தான் பண்ண முடியும். சாதாரண இடங்கள்ல எல்லாம் நம்ம திரிபுர சுந்தரிய கூப்பிட்டு வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஓகே. உட்கார மாட்டாங்க அவங்க அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் குடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி அவங்க. அப்ப இங்க போயிட்டு வராங்க அப்படின்னா, திடீர்னு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சுரும். 10 ஓகே. வருஷம், 15 வருஷம் எனக்கு பணமே வரல. வந்துரும். ம். எப்படிங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்க வேற யாராவது ஒருத்தவங்க மூலியமாவது வந்து சேருங்கிறது விதி.
இந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா. இது என்ன பண்ணும்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிளாக்கேஜஸுமே கிளியர் பண்ணிடும். செவ்வாய் தான் முதல்ல இவங்களுக்கு முடக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு கோவம், கோவத்தினால வார்த்தைகள் விடுறது, அதனால சில சாபங்கள் வாங்குறது, அதனால முடங்கும் அப்படிங்கிறது தான் செவ்வாய் தான் பெருசா முடக்கும். ஓகே. அப்ப இந்த இடத்துல இது முடக்கும் பொழுது, இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர பைரவி கோயில் அது. அந்த பைரவிய உட்கார வச்சு, அதாவது அந்த ஸ்ரீ சக்கரத்துல எல்லா தேவிகளையும் உட்கார வைப்பாங்க. திரிபுர சுந்தரியிலருந்து, பைரவியிலருந்து அந்த அந்த சக்திய கொண்டு வந்து அ மந்திரங்கள்லாம் ஓதி, அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் ஒண்ணு இருக்குது அந்த கோயில்ல. அந்த வைபுக்கு போயிட்டு அவங்க ஆக்சுவலா ஒரு 9 சுத்து அந்த ஸ்ரீ சக்கரத்த சுத்தணும். ஓகே. அவங்க சுத்தி வர வர சிகப்பு மலர்கள் ஃபுல்லா குடுத்து, அவங்களுக்கு தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் நெறைய எண்ணெயெல்லாம் அங்க குடுக்கணும். தீபம்லாம் ஏத்தி அங்க வழிபாடு பண்றப்ப, அவங்களுக்கே தெரியும். என்ன மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்கிறப்போ, அந்த ஆம்பியன்ஸ், அந்த நேச்சர், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி நிலை, அவங்க போய் ஃபர்ஸ்ட்டு அமைதியா உட்காரணும். அவசரமா போணும், அவசரமா ஏன்னா மேஷத்துக்கு அவசரம் உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமா போய் வழிபாடுகள் பண்ணிட்டு வரப்ப, ஜாபோ, இல்ல அவங்க பிசினஸோ என்ன முடங்கி இருந்தாலும் சரி, என்ன தொழில்ல யார் அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சரி, ஓகே. அப்படியே காணாம போயிடுவாங்க. இல்ல பலமிழந்து போயிருவாங்க அப்படிங்கிறது தான். பணம் அப்படி ஒரு செழிப்பா சேரும். ஓகே. செழிப்புனா செழிப்பு, அப்படி ஒரு செழிப்பு வரும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாரி கண்டிப்பா வரும். ரிஷப ராசினியர்கள் இவங்களுக்கு வந்து பணம் சேரணும், எப்பவுமே வந்து அவங்க செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம்? ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து எப்பவுமே ரொம்ப லக்ஸரியஸா வாழணுங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே ஆசைகள் உண்டு. கம்ஃபர்டபுளா இருக்கணும், கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அப்படின்னு. ஓகே. இவங்க சூஸ் பண்றது எல்லாமே வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டது ஒரு லைஃப்ல சூஸ் பண்றாங்க. சுக்கிரன்ங்கிறது வெள்ளி ஆகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், பியூட்டி ஐட்டம்ஸ் ஆகட்டும், இந்த மாரி விஷயங்கள் டச் பண்றப்போ அவங்க படிப்பு கூட கொஞ்சம் அந்த ஏஸ்தெடிக் சென்ஸோட ஒண்ணு தொடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது குரோத் குடுத்துரும். அப்போ ஓகே. அவங்கள்ட்ட வெள்ளி எல்லாம் இருக்கணும். வெள்ளி இருக்கணும், செம்பு இருக்கணும். செம்பு, தங்க, வெள்ளி இருக்கணும். ம். அப்போ ஒரு செம்பு போட்டா மட்டுமே வெள்ளி ஃபர்ஸ்ட்டு அவங்கள்ட்ட இருக்கும். இந்த செம்பும், வெள்ளியும் வந்ததுக்கு அப்புறம் தான் தங்கம் தங்கும். ஓ! ரிஷபத்துக்கு. ஏன்னா ஓகே. ரிஷபத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் தங்கம் வாங்குவாங்க. தங்கம்லாம் வாங்குவாங்க. ஆனா அத பாடியில போடுறப்ப சம்டைம்ஸ் அது எங்கேயாவது காணாம போகுறதோ, ம். இல்ல போய் அடமானத்துக்கு போகுறதோ, இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ரிஷபத்துக்கு நடக்கும் அப்படிங்கிறப்போ, அத ஓகே. காக்கிறதே கையில போடுற ஒரு காப்பா தான் இருக்கும். இவங்க வந்து ரிஷபம் பெண்கள் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆ அவங்க வந்து ஆக்டிவாவே இருக்கிறாங்க. அவங்களுடைய காலையில தான் எல்லாமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது. இவங்க கொஞ்சம் சோம்பேறி ஆயிட்டாங்க, இல்ல ஒரு மாரி அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு திரும்பி எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே செய்ற மாரியே இருக்கும். திருப்பி அவங்களோட எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் அவுட் ஆயி, திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே நடக்கிற மாரியே இருக்கும். இந்த ரிஷபராசி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு சிரிச்ச முகமாவே மேக்ஸிமம் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட எனர்ஜி மத்தவங்க எல்லாத்துக்குமே பாசிட்டிவா பரவும்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரிஷபராசி பெண்கள் வீட்ல அழுகுறாங்க அப்படின்னா, செழிப்பு குறைஞ்சிரும். ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். வறுமை நிலைக்கே கொண்டு போயெல்லாம் விட்டுரும் ரிஷபத்துக்கு. ஸோ இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த முக்கியமா நான் ஏன் இந்த பெண்கள் பெண்கள்னு சொல்றேன்னா, மோஸ்ட்லி ரிஷப ஆண்கள்னு பார்க்குறப்போ அவங்க கொஞ்சம் சைலன்ட். ஓகே. அவங்களுடைய லைஃபே வேற. அதாவது ரிஷபம்னாலே பெண் சாபம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பெண் சாபத்த யாரு அந்த ஒரு குடும்பம் வாங்கியிருக்கோ, அதுல ரிஷபம் பிறப்பாங்க. அப்போ பெண்கள் யாரையும் வந்து நோகடிக்க கூடாது. பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அ ஒரு இஷ்ட தெய்வம் கூட ஒரு பெண் தெய்வத்த வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அந்த ஃபேமிலி கொஞ்சம் செழிப்பா இருக்கும். பெண் ஓகே. குழந்தைகளுக்கு ஃபேவர் ரிஷபம் பண்ண அந்த ஃபேமிலி செழிப்பாகும். ஓ! அதே மாரி ரிஷபராசி பெண்கள் வந்து செடியெல்லாம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா வளரும். ஏன்னா, அது வந்து பூமி தத்துவத்தை வாங்கிட்டு வந்திருக்கு. இந்த செடி வளர்றத வச்சே இவங்களுடைய வாழ்க்கை செழிப்பென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சிலரோட கைக்கு வளரவே வளராது அப்படின்னா, இந்த பூமியிலே எத்தன வகையான பூமி அமைப்புகள் இருக்கு. பாறை இருக்கு, மண் இருக்குன்ட்டு ஒவ்வொரு வகையான பூமி அமைப்புகள். அப்போ இவங்க வந்து அந்த பட்டுப்போன ஒரு பூமி அமைப்பு அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்படிலாம் இருக்கப்போ, திருப்பி அத அவங்க சரி பண்ணணும்னா, அவங்களோட எண்ணங்கள் நெறையா மாத்தணும். வழிபாட்டு முறைகள் மாத்தணும். அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கிற எனர்ஜிஸ் கூட ரிஷபத்த டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே. பக்கத்துல இருக்கிற யாரு ஏன்னா திஷ்டி இவங்களுக்கு எப்படி படும் அப்படின்னா, இவங்க வந்து இயற்கையாவே கலையா இருக்கக்கூடியவங்க. பார்த்தாலே கலையா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் ரிஷபம். சும்மா ஒரு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, "என்னடா இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு" நெனச்சா உளுந்து படுத்துருவாங்க.
ஓ! ஒரு 2 நாளைக்கு விழுந்து படுத்துருவாங்க. என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரகசியங்கள் இந்த ரிஷபம் வந்து பாதுகாத்துட்டே இருக்கணும். சத்தமே இல்லாம முன்னேறிட்டு போய்க்கிறது. ஏன்னா நெறைய கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. ரிஷபம் வெளிய தெரியாது. அ எக்காரணத்த கொண்டும் எப்பவுமே அது எந்த வயது பெண்களா இவங்க வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க வீட்ல வேலை செய்றவங்களோ, லைஃப் பார்ட்னரோ, அம்மாவோ, பாட்டியோ யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு நல்ல வார்த்தை அப்படிங்கிறது இந்த ரிஷபம் வாங்கிரணும். ஓகே. வாங்கிட்டாலே இவங்களுக்கு குரோத் அப்படிங்கிறது, வெல்த்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர், சூப்பர். அதாவது ரிஷபராசி மேக்ஸிமம் வந்து பெண்கள மையப்படுத்தியே இருக்கக்கூடிய ஒரு ஆமா. அற்புதமான ராசியா இருக்குதுன்னே சொல்லலாம். மிதுனத்துக்குமே வந்து எப்பவுமே ஒரு பணம் ஃப்ளோ இருக்கும். அவங்க ஓகே. லைஃப்ல. யாரோ ஃபேமிலிலயாவது கொஞ்சம் செழிப்பா இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்க கையில பணமே இல்லனாலும், குடும்பத்தில இருக்கவங்க யாராவது இவங்க கையில பணத்த குடுத்துருவாங்கங்கிறது தான் மிதுனத்தோட அமைப்பு. ஓகே. மிதுனம் வந்து நெறைய டிராவல் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. டிராவலிங்ல தான் ஆக்சுவலா அவங்களுக்கு ஸ்பெண்டிங்கே இருக்கும். மிதுனம் வந்து கொஞ்சம் தங்கத்தில கான்சன்ட்ரேட் பண்றது நல்லது. தங்கம் வாங்கி வைக்கிறது, பாண்டா வாங்கி வைக்கிறது. ஆ இவங்க ரொம்ப மத்தவங்களுக்கு செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. இவங்களுடைய ஆடம்பரத்துக்கு செலவு செய்றவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அ சம்டைம்ஸ் திடீர்னு ஓவர் கருணையால யாருக்காவது தூக்கி குடுத்துருவாங்க. தவறான ஆட்கள்ட்ட போய் குடுக்குறது. ஓகே. அந்த பாவமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போய் இவங்கள யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலர்லாம். ஓகே. பாவமா பேசி குடுக்க அப்படியே ஒரு ஓட்ட வழியா தண்ணி ஒழுகுற மாரி இவங்களுக்கு வந்து இவங்களோட எனர்ஜிங்கிறது, அந்த உழைப்புங்கிறது கரைஞ்சுகிட்டே போகும். அதுல வந்து இவங்க கவனமா இருக்கணும். யாருக்கு குடுக்குறோம்? யாருக்கு உதவி பண்றோம்? சரியான இடத்துல தான் பணம் போய் சேருதாங்கிறத பார்க்கணும். இல்லன்னா, திடீர்னு பார்த்தா, திடீர்னு வாஷ் அவுட் ஆயி, ட்ரெயின் அவுட் ஆன மாரிலாம் இவங்க ஆவாங்க. இவங்க யார்ட்ட போய் பணம் கேட்டாலும் கிடைக்காது. இவங்க ஒரு அவசரத்துக்கு போய் யார்ட்டயாவது கேட்குறாங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் வராது. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூலியமா வரக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் யாருக்கெல்லாம் குடுத்தாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்கள்ட்டலாம் போய் கேட்டா வராது. ஓகே. கடன் முடிஞ்ச அளவுக்கு மிதுனம் குறைச்சுக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் மட்டும் ஏன்னா மிதுனம் சொல்லும். ஓகே. மிதுனம் பயங்கரமா என்ட்ட இவ்ளோ இருக்கு, அவ்ளோ இருக்கு அப்படின்னு பெரும்பாலான மிதுனம் சொல்லிருவாங்க. சொல்லிட்டு குடுக்காம போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். கெட்ட பேரும் வரும். கண்டிப்பா. வச்சுக்கிட்டு குடுக்கல. இவங்க வந்து நெறைய காட்டுவாங்க. என்கிட்ட இது இருக்கு, அது இருக்கு அப்படின்னு காட்டுறப்போ, சுத்தி இருக்கவங்க இத எப்புட்றா வாங்கலாம்? இவங்ககிட்ட எப்படி கடன் வாங்கலாம்? அதான் இருக்கேங்கிறப்போ, இது திஷ்டியா பட்டுக்கிட்டே இருக்கும். ம். ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். மிதுனத்துல இருக்கவங்களுக்கு. ஓகே. அவங்களுக்கே தெரியாது. ஏன் இப்படி ஹெல்த் இதாவுது? ஏன் நம்ம ட்ரெயின் அவுட் ஆயி உட்கார்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ரொம்ப வெளியா ஓவரா காட்டாம, இருக்குன்னு சொல்ல வேண்டாம், இல்லன்னு சொல்ல வேண்டாம். சத்தமே இல்லாம இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது தான். மிதுன ராசினியர்கள் வந்து நீங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இன்னும் பணவரவு வந்து உங்களுக்கு செல்வ செழிப்போட இருக்கலாம் அப்டின்னா, எந்த கோவில் ரெஃபர் பண்ணுவீங்க? திருவெண்காடுல வந்து ஓகே. திருவெண்காடுக்கு போனா, அங்க இருக்க ஒரு இடம் ஒண்ணு இருக்கு. அது வந்து புத்தக்கருவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. ஓகே. அந்த கோயிலுக்கு போயிட்டு, அ இது வந்து எப்படின்னா, இதுவே கொஞ்சம் ரகசிய பாதை மாரி தான் இந்த இடமுமே இருக்கும். திருவெண்காடுக்கு அப்படியே பின்னாடி வரும், இந்த கோயிலு. ரொம்ப சின்னதா தான் இருக்கும். இந்த இந்த புத்த கருவில் கோயிலுக்கு வந்து பேக் என்ட்ரி வழியா தான் போவாங்க. ஓகே. நேர் வழியில போமாட்டாங்க. இது வந்து ஒரு புத்தர் ஸ்தலம். அது அங்க இருக்கிற அ அங்க இருக்க ப்ரீஸ்ட்டே சொல்லுவாங்க. இந்த கோயில்ல இப்படிதான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதே சொல்லுவாங்க. எ பொதுவாவே மிதுனத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. அவங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, நெறைய பேர் டீச்சிங்லலாம் இருப்பாங்க. வேலையே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், பேசுறது, இந்த கம்யூனிகேஷன்லயே ஒரு பெரிய ஒரு குரோத் குடுக்கும். இவங்க இந்த கோயில்ல போயிட்டு ஓம் புத்தாய நமக அப்படின்னு வழிபாடு பண்றது. புத்த மந்திரங்கள் அங்க போயிட்டு சொல்றது. அங்க இருக்க மந்திரங்களே அங்க இருக்கும். அந்த மந்திரங்கள வந்து அவங்க படிக்கிறது. பிசினஸ் பண்றாங்க. ஒரு மிதுனம் பிசினஸ் மெயினா பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது அபரிதமா இவங்களுக்கு நடக்கும். இங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா, பச்சை கலர் அகர்பத்தி குடுத்து தான் வழிபாடு பண்ணுவாங்க. அங்க இவங்களே போய் பச்சை கலர் அகர்பத்தி ஏத்திட்டு, அந்த தெய்வத்துக்கு வந்து அங்க அப்படியே அகர்பத்தி காட்டிட்டே ஒரு வேண்டுதல் நடத்துவாங்க. ஓகே. இந்த வேண்டுதல் பண்ணிட்டு இவங்க வரப்போ, ஆக்சுவலா அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு தியானம் மாரி உட்கார்ந்துரணும். ம். அந்த 108 தடவ அந்த புத்தருடைய அங்க பேர சொல்லி, இந்த ஓம் புத்தாய நமகன்ட்டு ஒரு 108 தடவ அங்க சொல்ல ரொம்ப சின்ன கோயில் தான் அது. ஆனா அந்த எனர்ஜி லெவல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இவங்களுடைய கம்யூனிகேஷன் பேசினாலே பணம் வரும். இப்ப ஓகே. இவங்க பேசினா கிடைக்கும்பா. இவங்க பேசினா இப்போ ஒரு பிசினஸ்ல இருக்கிறாங்க, இல்ல ஒரு கம்பெனில வொர்க் பண்றாங்க. அவங்க பேசி போய் ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வரணும்லாம் இருக்கு. இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணக்கூடியது, அந்த நெகோஷியேஷன் பவர்ன்னு ஒண்ணு இருக்குது.
பேசி சரி பண்ணக்கூடாது. அப்படி ஒரு சொல்லாற்றல் வந்துரும் இவங்களுக்கு. அது ஓகே. மூலியமாவே இப்போ மிதனத்துல ஒரு சிலர்லாம் வந்து லாபியிங் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கமிஷன் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஓகே. எல்லாமே வந்து செம்மையா குரோத் குடுத்துக்கிட்டே இருக்கும். பேச பேச கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் அவங்களுக்கான ஒரு ரகசிய ஸ்தலம். கடகராசிக்காரங்களுக்கு வந்து சேமிப்புங்கிறது ஹேபிட் ரொம்ப குறைவு. ஓகே. அவ்வளோ சீக்கிரம் சேமிப்புங்கிற விஷயத்துக்குள்ள போக மாட்டாங்க. கையில பணம் இருந்துச்சா, உடனே இத நம்ம செலவு பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் பத்திரப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா, அதுக்கு மேல அவங்களால தாங்க முடியாது. ஓகே. அவங்க யார்ட்டயாவது குடுத்தாவது அந்த சேவிங்ஸ்ங்கிறத அவங்க பண்ண ஆரம்பிக்கணும். இல்லன்னா அந்த ம். ஃபேமிலிக்காக செலவு பண்றது, இந்த மாரி ஏதோ ஒரு விஷயத்த இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பணம் தங்கறக்கு அவ்வளோ யோசிக்கும். இவங்க தங்கமே வாங்குனா கூட, இந்த கடகம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இந்த கடகத்துல வந்து குரு உச்சம். ஓகே. எதுவுமே பெரிய உச்சமாவும் இருக்கக்கூடாது, நீசமாவும் இருக்கக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா ஓவர் உச்சமாவும் இருந்துச்சு அப்டின்னா, அது எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவாரு, "ஐயோ! குரு உச்சமா பல்பே உடைஞ்சிருங்க" அப்டிம்பாரு. ஓகே. அவரும் ஒரு ஜோதிடர் தான். பல்பே உடையும்பாரு. அப்போ அது உண்மதான். அத வந்து இந்த குரு இவங்க தங்கம் எந்த அளவுக்கு சேர்க்குறாங்க, தங்கம் எந்த அளவுக்கு இவங்க கிட்ட வருதுன்னு ஒண்ணு இருக்கு. தங்கம் தங்கணும் இவங்கள்ட்ட. ஏன்னா குரு உச்சம் ஏன் கடகம் தான தங்கம் தங்கிரும் அப்டின்னா, இவங்களுக்கு வந்து பாடியில வந்து அந்த ஹீட் எனர்ஜிங்கிறது அதிகமா இருக்கும். ஓகே. கடகத்துல இருக்கவங்களுக்கு. அந்த ஹீட் எனர்ஜி அதிகமா இருக்கப்ப என்ன ஆகும்னா, தங்கம் போடுறப்போ சம்டைம்ஸ் அவங்க பாடிக்கு அது ஒத்துக்காது. ஓகே. சில்வர் தான் ஒத்துக்கும். வெள்ளி தான் ஒத்துக்கும் அப்படிங்கிறது. வெள்ளி தான் இவங்கள முதல் கூலா ஆக்கும். அந்த டெம்பரமெண்ட்ட கொஞ்சம் சரியா வச்சிருக்கும் அப்படிங்கிறது அதுதான். ஸோ இவங்க வந்து அந்த ஒயிட் கோல்டு மிக்ஸ் பண்ணி போடுறது, அந்த சில்வர் பாடியில இருக்கிறப்போ, இவங்க முதல்ல அது சரியாவாங்க. சரியாயி மனம் ஒரு நிலைமைக்கு ஃபர்ஸ்ட்டு வரும். வந்து அதுக்கப்புறம் தான் அந்த செல்வம் சேர்க்கிறது அப்படின்னு போவாங்க. இப்போ ஓகே. இந்த கடகத்த பொறுத்தவரைக்கும், இவங்க வந்து வளர்பிறையில பிறந்தாங்களா? தேய்பிறையில பிறந்தாங்களா? ஏன்னா அது வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறப்போ, சந்திரன் பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும் கடகத்துடைய லைஃப்ல. இந்த பணம் வரது எல்லாமே இவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ பொறுத்து. என்ன தொழில் சூஸ் பண்றாங்க? என்ன படிப்பு துறைய சூஸ் பண்றாங்க? பெரும்பாலான கடகம் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதும், அதே மாரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதும் இருப்பாங்க. இவங்க வந்து ஹெல்த்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். சீக்கிரம் கடகத்துக்கு ஹேர் ஃபால்லாம் நெறைய பேத்துக்குலாம் ஆகும். ஏன் அப்டின்னா, அந்த அளவு உடல வருத்தி ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்குள்ள போகணும் அப்டிங்கிற மாரி நெனைப்பாங்க. முதல்ல இவங்க ஓகே. ஹெல்த்த ஃபோக்கஸ் பண்ணி, பாடிய சரி பண்ணி, அவ்வளோ பெரிய ஒரு உழைப்பாளிகள் தான் கடகம். என்ன உழைத்தாலும் சேமிப்பு என்ன மட்டும். உழைத்தாலும் இந்த ஓகே. கடகம் செய்யக்கூடிய தப்பே என்ன அப்டின்னா, எல்லாத்துக்கும் செலவு பண்ணிடும். ஓகே. திருப்ப பார்த்தா பேங்க் பேலன்ஸ் இருக்காது. திருப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து, திருப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து. கடகம் கடன்ல மட்டும் போய் விழுந்துறக்கூடாது. ஓகே. கடகத்துக்கு கடன் அடைக்க தெரியாது. பயம் வந்துரும். பால்பிட்டேஷன்லாம் அவங்களுக்கு வந்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிறுக சிறுக சேமிக்கணும். இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இத்துணூண்டு பணம் தானே, இத வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இத வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னே செலவு பண்ணிடுவாங்க. அந்த இத்துணூண்டு தான் சிறுக சிறுக சேமிக்கணுங்கிற அந்த ஹேபிட்குள்ள தான் வந்து கடகம் போகணும். சேமிப்பு தான் அவங்களுக்கு டெவலப்மெண்ட் குடுக்கும். ஏன்னா, இவங்களுக்கு பூர்வீக சொத்து வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ரொம்ப லேட்டர் ஆன் ஸ்டேஜஸ்ல தான் அவங்களுக்கு பூர்வீக சொத்து அமையற அமைப்பெல்லாம் இருக்கு. அதுக்கு ஓகே. முன்னாடி இவங்க உழைப்பு போடணும் அப்படிங்கிறது தான். ஓகே. அதாவது வந்து கடன் வாங்கிட்டு திரும்ப செலுத்த முடியாது. அதுல ஒரு பயம் இருக்குது. ஆமா. சேமிப்புக்கும் சரியான வழி தெரியல அப்படின்றப்போ, வெள்ளி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. நெறைய பேர் வந்து, "இல்ல நான் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வரட்டுமா? நான் எப்படி சரியாவேன்? நான் எப்ப சேமிக்கணும்? எனக்கும் பணம் சேமிக்கணும் ம். அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது." அப்படின்னப்போ, அவங்களுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணக்கூடிய வழிபாட்டு தலங்கள். இவங்களுக்கு வந்து அ நாகூர் இருக்கு இல்லையா? ஆமா. நாகூர்ல இருக்கக்கூடிய அந்த கடற்கரை ஓரத்துல, அதே அந்த கோஸ்டல் பெல்ட்ல வரும் அந்த இடம். ரொம்ப டீப்பா போகணும். நாகூர சுத்தி நெறைய சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. அந்த கிராமத்துல வந்து நகர அம்மன் ஒரு அம்மன் இருக்கிறாங்க. ஓ! நகர அம்மன். இதெல்லாம் வந்து பழங்காலமா அங்க இருக்க மீனவர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா மீனுங்கிறது என்னது? மத்ஸ்ய அவதாரம். அது வந்து விஷ்ணு. ம். ஃபுல் அண்ட் ஃபுல் செழிப்பு குடுக்கக்கூடியது. ஓகே. அந்த விஷ்ணு கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறது லக்ஷ்மி. அந்த மாரி அம்மன் இந்த நகர அம்மன். இவங்க கிட்ட போயிட்டு ஏன்னா கடகத்துக்கு வந்து கடல் சார்ந்த இடங்களுக்கு போனாலே அவங்களுக்கு வந்து லைஃப்ல சேஞ்சஸ் நடக்கும். அவங்களுக்கு வந்து அந்த உப்பு காத்து படணும் இந்த ம். கடகத்துக்கு மேல. இவங்கலாம் வந்து ஜென்ரலாவே கடகம் வந்து ஓல்டு சோல்ஸ். ஓல்டு சோல்ஸ்னா வயசா இறந்தவங்க கிடையாது. சின்ன வயசுலயே அந்த ஃபேமிலில யாராவது சின்ன குழந்தைங்கலாம் அந்தந்த ஜெனரேஷன்ஸ்ல இறந்துருக்காங்கன்னா, திருப்பி இது ஜென்மம் எடுத்து வரும். இது ஓகே. கிட்டத்தட்ட அந்த ஓல்டு சோல் தான். அப்போ அந்த மாரி இறந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சரியான முறைகள்ல தர்ப்பணங்கள்லாம் நடந்திருக்காது. அப்ப இவங்க கடல் காத்துக்கிட்ட போக போக கிளென்ஸ் ஆகும். சோல் கிளென்ஸ் ஆகும். அப்போ இவங்க இந்த மாரி கோயில்களுக்கு போறப்போ, எ இ முக்கியமா இந்த கோயிலுக்கு போறப்ப
கடகத்துக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஃபேமிலியில இருக்கும். ஓகே. சொத்து கிடைக்காது. நெறைய பேர் பங்குக்கு வர மாரி இருக்கும். இல்ல கோர்ட் கேஸ்ன்னு சந்திக்கிற மாரிலாம் இருக்கும். இந்த கோயிலுக்கு போறப்போ குடும்பமே செழிப்பாகும் இவங்களுக்கு. அ ஓகே. இவங்களுக்கு தண்ணி மாரி செலவு பண்ணக்கூடிய குணமும் வந்து கடகத்துக்கு உண்டு. தண்ணி சம்மந்தப்பட்டதாவே தான் இவங்களுக்கு லாஸுமே ஆகும். அப்ப இந்த இடத்துக்கு போய் இவங்க வழிபாடு பண்றப்ப, இது அப்படியே அப்படியே முழு செழிப்பா மாறி அபரிதமா ஒரு ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிடும். இது வந்து முழுக்க முழுக்க அந்த ஃபிஷர் ட்ரைப் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அந்த அப்ப இருந்து அவங்க வழிபாட்டு முறைகள் தான் அது. ஆனா அங்க போயிட்டு நம்ம இத கண்டுபிடிச்சு போய் வேண்டுறோம். இத வந்து பால் குடுப்பாங்க. பால் அபிஷேகத்துக்கு அம்மனுக்கு பால் அபிஷேகம் குடுத்து, அ இது லெமன் மாலை சாத்துவாங்க. எலுமிச்சம்பழம் மாலை குடுத்து தான் அங்கருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க. திங்கட்கிழமை தான். ஓகே. திங்கட்கிழமை இந்த கோயிலுக்கு போறதுங்கிறது செழிப்பு. எல்லா நாட்களோட ஜென்ரலா நம்ம என்ன சொல்லுவோம்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அம்மன் சொல்லுவோம். இந்த இடம் வந்து திங்கட்கிழமை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும், என்ன தடைகள் இருந்தாலும் அவங்க சரியாயிடுவாங்க அப்படிங்கிறது தான். சூப்பர் மேம். சூப்பர். சிம்ம ராசிக்கு வந்து ஒரு அமைப்பு எப்பன்னா, எப்பவுமே அவங்கள்ட்ட செல்வ செழிப்பு இருக்குங்கிறது தான் அவங்களுடைய அமைப்பு. ஓகே. இத வச்சு இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இவங்களுடைய மனநிலைமை எப்படிங்கிறது தான் சிம்மத்தோடது. சிம்மம்க்கு வந்து எப்பவுமே அந்த ப்ரைடு, அந்த அவங்கள்ட்ட இருக்கவங்க கொஞ்சம் லாயலா இருக்கணும், கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும். இவங்களோடைய அந்த பொசிஷன் மாறிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு ஆளுமை ஜாஸ்தி. இவங்களுடைய ஆளுமையில தான் இவங்களுக்கு செழிப்புங்கிற ஒரு விஷயமே சேரும். இவங்க படிப்பால முன்னேறினவங்க நெறைய பேர் இருப்பாங்க சிம்மத்துல. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் முக்கியமா ஒரு பெண் சிம்மத்துல இருக்கிறாங்க அப்படின்னா, செழிப்பு பயங்கரமா இருக்கும். ஒரு ஆண் சிம்மத்துல இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லாமே லைஃப்ல அவங்க கெயின் ஆயி லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு குரோத். அதுவரைக்கும் ஒரு ஆண் சிம்மத்துக்கு குரோத் கிடையாது. ஒரு ஓகே. பெண் சிம்மத்துக்கு பிறந்ததுலேருந்தே அவங்க வீட்ல வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு செழிப்பு இருக்கும். ஆனா, அவங்கள அந்த ஃபேமிலி எப்படி பார்க்குறாங்க, கவனிக்கிறாங்கங்கிறதெல்லாம் ஒண்ணு உண்டு. ஆனா, அந்த பெண் இருக்கிறதுனாலயே அந்த குடும்பம் ஒரு செழிப்பு அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இருக்கும். என்னன்னா, இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து சிம்மம் அங்க தான் பணத்தை இழக்கவும் செய்வாங்க, பெருக்கவும் செய்றது 2மே ஒரே விஷயத்துல தான். ஓகே. ஒரு ஆட்டிட்யூட் வந்துருச்சு, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, எப்பேர்ப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் வேணான்ருவாங்க. ம். இல்ல அந்த அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டாங்க அப்படின்னா, செழிப்ப டபுள் பண்ற அளவுக்கு வந்து சிம்மத்துக்கு வந்து லக் இருக்கு அவங்களுக்கு. சூப்பர், சூப்பர். இவங்க வந்து போய் வழிபடக்கூடிய தெய்வம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்? இவங்க வந்து காஞ்சிபுரம் பார்டர். ஓகே. காஞ்சிபுரம் பார்டர்ல வந்து அ சூரிய வனம்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அந்த இடத்துக்கு பேரே சூரியவனம் கோயில் தான். அது எப்படின்னா, எந்த காலத்துல அந்த கல்லு வந்துச்சுன்னுலாம் யாருக்கும் தெரியாது. ஓகே. அத வந்து சூரியனாவே கருதப்படுது. சூரியனுடைய ஒளி வந்து அந்த கல்லுல அது கல்லு தான் அங்க. ஓகே. அந்த கல்லுக்கு அப்படி ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு. அந்த சிலைக்கு. அந்த அது வந்து எப்படி இருக்கும்னா, புதையுண்டு தான் இருக்கும். அது எந்த நூற்றாண்டுல வந்துச்சு, எந்த யுகத்துல வந்துச்சுன்னுலாம் யாருக்கும் தெரியாது. 4 யுகங்கள் இருந்துச்சுன்னா, அது எத்தனையோ 2ஆம் யுகம், 3ஆம் யுகத்திலே கூட அது வந்திருந்திருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பழமையான ஒரு கோயில். இது வந்து காலையில தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஓகே. இந்த கல்லுக்கு வந்து அந்த சூரிய ஒளி வரணும். இந்த சூரிய ஒளி வரக்கூடிய கோயில்ல போயிட்டு, இவங்க அபிஷேகத்த பார்க்கணும். இல்ல ம். இவங்களே கூட அபிஷேகம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து அபிஷேகத்துக்கு அவங்க குடுக்கலாம். ஓகே. அந்த தண்ணி எடுத்து அவங்க வந்து அந்த அபிஷேகத்துக்கு குடுக்குறப்போ, அபிஷேகம் பண்ண விடுவாங்களான்னு தெரியல. ஒரு சிலர விடுறாங்க அபிஷேகம் பண்றக்கு. இல்ல அபிஷேகத்த பார்க்குறதே அங்க ஒரு பெரிய விஷயம். காலையில அந்த சூரிய ஒளியில அதுவும் முக்கியமா சிம்ம ராசியில இருக்கிறவங்க, வெறுங்கால்ல ஃபர்ஸ்ட்டு அத வந்து சுத்தி வரணும். ஓகே. அந்த வெறுங்கால்ல எவ்வளோ வேணாலும் அவங்க வந்து பேசாம ஏன்னா அவங்களுக்கு நிதானம் ரொம்ப அவசியம். பயம் நெறைய சிம்மத்துக்கு ஆழ் மனசுல பயம் ஜாஸ்தி. இந்த பயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா உள்ளார இருக்கும். இந்த ஓகே. மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு நீங்கும். கிளியர் ஆகும். இந்த இடத்துக்கு போறப்போ, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அந்த லீடர்ஷிப்ங்கிற ஒரு விஷயத்தினாலேயே அவங்களுக்கு செழிப்புங்கிறது பயங்கரமா ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். இப்போ பாலிடிக்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. சிம்மத்துல எல்லாம் பொலிட்டீஷியன்ஸ் நெறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க இந்த சூரியவனம்க்கு போறாங்க அப்படின்னா, வேற லெவல் குரோத்துங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அந்த அவங்க எதிர்பார்ப்பாங்க இல்லையா? நான் ஜென்ரலாவே சிம்மத்துக்கு வந்து எங்க இருந்தாலும் தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். ஓகே. அந்த ஃபேமோட இருக்கணும். அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாவே இருக்கும். இந்த கோயிலுக்கு போனா அது நடக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிம்மத்துக்கிட்ட செல்வ செழிப்பு இருக்கும்.
அதுக்கெல்லாம் அவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில குறை கிடையாது. ஆனா இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. அங்கீகாரம்ங்கிற பிரச்சனை. இதுதான் அவங்களுக்கு சொத்தே. இத வச்சுதான் அவங்க சொத்தையே செழிப்பாக்குவாங்கங்கிறது. இந்த சூரிய வனத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா, இவங்க எதிர்பார்க்குற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறது, அந்த ஃபேம் கிடைக்கிறது, அது மூலியமா ஒரு வெல்த் சேர்றது, அபரிதமான ஒரு குரோத் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாவே அவங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த ஓகே. இடத்துக்கு போறப்ப. கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உழைச்சு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னி வந்து கொஞ்சம் செழிப்பான ஃபேமிலியில தான் பிறக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு செழிப்புங்கிறது கன்னிராசிக்கிட்ட இருக்கும். அவங்க கொஞ்சம் லக்கி. ஒரு ஓகே. ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அவங்கள சுத்தி ஏதோ ஒரு செழிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, கன்னிராசியில இருக்கவங்களுடைய ப்ளஸ், மைனஸ்ன்னு பார்க்குறப்போ, ப்ளஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாவே திங்க் பண்ணி எல்லாமே கிளீனா வச்சுக்கணும். அந்த குரோத்துங்கிற விஷயத்த நோக்கி போறது. நெகட்டிவ்ங்கிறது என்னன்னா, ஒரு குறை பேசி ஸ்டார்ட் பண்றதாவே இருக்கும். ஓகே. கன்னி வந்து குறை பேசாம முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் கன்னிக்கு. ம். அந்த பெர்ஃபெக்ஷன்னாலேயே இவங்க ஒரு ஓட்டம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. இத சரி பண்ணணும், அத சரி பண்ணணும். இந்த குடும்பத்திலயும் இப்போ ஒரு குழந்தையே அந்த ஃபேமிலில இருக்குன்னா, அந்த ஃபேமிலில இருக்க பேரண்ட்ஸ் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பேசி முன்னேத்தும். ம். அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஐடியாஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு ஓகே. டெவலப்மெண்ட் நோக்கி போறது, அந்த மாரி. ஏன்னா குறை சொல்லிடும். அந்த வீட்ல அப்படி இருந்துச்சே, நம்ம வீட்ல ஏன் இப்படி இல்ல? இத நம்ம சரி பண்ணணுமே அப்படிங்கிறப்போ, அந்த கம்பேரிசன் கண்ணிய பண்ணுனா பிடிக்காது. ஆனா கண்ணி கம்பேரிசன் பண்ணும். ஓகே. தன்னையே வச்சு மத்தவங்கள்ட்ட கம்பேரிசன் பண்ணுவாங்க. நான் பண்றது தான் பெஸ்ட் அப்படின்னு. ஆனா கண்ணி என்ன பண்ணுனாலும் பெஸ்ட்டா தான் இருக்கும். ம். கன்னியால ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அது புதன். அந்த ஓகே. புதன் போய் எமோஷனலா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகாது. இந்த புதன் வந்து ஞானமாவும், அதோட அ அதாவது விவரமா செயல்படுறது. அது இன்டெலிஜென்ஸ். ஓகே. கிளவர்னஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸும் கிளவர்னஸும் வேற. ஓகே. இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு, கரெக்ட்டா இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி, அத மட்டுமே குரோத் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கிளவர் எங்க மிஸ் ஆகும் அப்டின்னா, இப்போ ஒரு டீம் ஒர்க் இருக்கு. அந்த டீம் ஒர்க்ல எல்லாரும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும். இவங்களுடைய பங்கும் அதுல ஒண்ணு இருக்கு அப்டின்னா, தன்னால மட்டுமே ஜெயிச்சுன்ட்டு மத்தவங்கள விட்டுரும். அங்க ஓகே. தான் அந்த கிளவர்னஸ மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ரிசியேஷன் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ட்ராபேக் ஆகி, லைஃப் கொஞ்சம் ட்ராபேக் ஆயிடும். அப்ப ஓகே. இவங்கள பாதியிலேயே விட்டுருவாங்க. கன்னி யார நம்புறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. கன்னி கரெக்ட்டா யாரு சப்போர்ட் இந்த ஜால்ரா அடிப்பாங்கல்ல, ம். அவங்கள போய் நம்பிடுவாங்க. யாரு ஓகே. வந்து இல்ல நீ இத மாத்து, இத சரி பண்ணு, அப்படி ஐடியாஸ் குடுக்குறவங்கள விட்டுருவாங்க. எனக்கு குறை சொல்றது பிடிக்காது. குறை சொல்றது ஓகே. பிடிக்காது. இவங்க சொல்றது இன்னொருத்தவங்க கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குங்கிற மாரி நெனச்சுட்டு, வா நீ சொல்றது கரெக்ட்டா இருக்குதுன்னு அவங்கள வச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே. அவங்க தான் கூட இருந்து காலவாரி விட போறாங்கன்னு அர்த்தம். ஓகே. ஓகே. அதனால கன்னி அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னி வந்து ரொம்ப மைன்யூட்டா தான் எல்லா விஷயத்தையுமே யோசிப்பாங்க. ஓகே. அவங்களுடைய தொழில் நுணுக்கங்கள் அவங்களுக்கே உகந்தது. ம். ஒவ்வொரு கன்னிக்கும் தனித்தனி வகையான தொழில் நுணுக்கங்கள் உண்டு. அவ்வளோ சீக்கிரம் தொழில் ரகசியங்கள வந்து கன்னி யாருக்கும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஓகே. சொல்லிக் குடுப்பாங்கன்னா, சம்டைம்ஸ் ஒளருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இத நான் பண்ணுனேன், அத நான் பண்ணுனேன், இப்படிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அது திஷ்டியா ஃபர்ஸ்ட்டு மாறும். ம். கன்னி வந்து தன்ட்ட என்ன இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டாம இருக்கிறது நல்லது. ஆனா கன்னி காட்டுவாங்க. ஓகே. கன்னி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனாலும் சரி, அவங்க வீட்ல ஒரு திங்ஸ் இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எல்லாமே இந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கப்போ, தன்னுடைய செலக்ஷன் கரெக்ட்டா இருக்கான்னு கேட்கறதும், ம். இந்த பிளான் வச்சிருக்கோம்ன்னு சொல்றதும், முடிஞ்ச அளவுக்கு அத ரகசியமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்டின்னா கொஞ்சம் ஓகேயா இருக்கும். கன்னி எல்லாத்துக்குமே குடுக்கக்கூடியவங்க தான். எடுத்து ஓகே. எடுத்து குடுப்பாங்க. இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இது வேணுமா வச்சுக்கோன்ட்டு எல்லாமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்ரப்ட்டா நிறுத்துவாங்க. ஓகே. அப்ரப்ட்டா அத நிறுத்துறப்போ ஏன்னா, நான் ஏன் இத சொல்றேன்னா, தானமாகட்டும், தர்மமாகட்டும் கேட்காமலோ, தேவையில்லாமலோ அத செய்யாம இருக்கிறது நல்லது. யாருக்கு தானம், தர்மம் பண்ணணுங்கிறதையும் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா, இவங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருச்சுன்னா, நெறைய செய்வாங்க. ஓகே. இது எப்படின்னா பார்ஷியாலிட்டி பார்க்குற மாரி தான். ஒரு ம். குழந்தை 2 குழந்தை இருக்குன்னா, ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, இன்னொரு குழந்தைய பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி இப்படி இருக்கக்கூடாது கன்னி. ஓகே. கன்னி வந்து எல்லாத்தையுமே சேர்த்திக்கணும், அரவணைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சூப்பர், சூப்பர். துலாம் ராசி வந்து சேமிப்பு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஓகே. அழகா அந்த சேர்த்தி சேர்த்தி வச்சுக்கிறது, அத ம். பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க இவங்க கோட்ட விடுவாங்கன்னா, துலாம் ராசி வந்து கொஞ்சம் ஃபுட்டி. ஓகே. சாப்பாட்டுக்கு செலவு பண்ணிடுவாங்க. சாப்பாடு ஒண்ணு வரப்போ அதாவது ஆடம்பரமா சொல்றேன். லக்ஸரியஸா சொல்றேன். ஓகே. லக்ஸரியஸான செலவு பண்றதுங்கிறது துலாமுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது ஆணாகட்டும், பெண்ணாகட்டும். அதுவரைக்கும் அந்த சேமிப்பு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். ம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பொருள்லாம் நல்ல சேர்க்கைலாம் உண்டு. அந்த ஓகே. செழிப்பு எல்லாமே இவங்களுக்கு உண்டு. பொருள் சேரும். ஆடை ஆபரணம் பயங்கரமா சேரும். துலாம்ல ஓகே. இருக்கவங்களுக்கு. அ இவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்
ட்ரை ஆயிடும், எல்லாமே ட்ரை ஆகி இவங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு சில குணாதிசயங்கள் உண்டு. என்னன்னா திடீர்னு ஷார்ட் டெம்பர்ட் ஆகுறது, எதுக்கு ஃபீல் பண்றேனே தெரியாம டோட்டலா எமோஷனலா பிளாக் அவுட் ஆகுறது, இதெல்லாம் ஓகே. ஆகுறப்போ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுவாங்க. கடவுள் துலாம்க்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. இந்த ம். துலாம் அதை எப்படி ஏத்துக்கிறாங்கங்கிறது தான் ஒண்ணு இருக்கு. எல்லாமே இவங்களுடைய மைண்ட் செட்னாலேயே தான் இழப்பாங்க. சும்மா ஒரு வீணா ஒரு அடம் பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது எந்த வயசா இருந்தாலும் சரி. அந்த அடம் பிடிக்கிறதுலயே மிஸ் பண்றது தான். அதுதான் அவங்களுக்கு டேஞ்சரே. ஓகே. அது மட்டும் அவங்க வந்து குறைக்கணும் வாழ்க்கையில. அது குறைச்சிட்டாங்கனாலே ஏன்னா இவங்கனால பிசினஸ் சூப்பரா பண்ண முடியும். ஆனா தனிப்பட்ட முறையில தனிச்சு முடிவு துலாமால எடுக்க முடியாது. துலாத்த ஒரு டிசிஷன் எடுப்பா அப்படின்னா இப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு வராது. அது ஓகே. என்னதான் அது தராசா இருந்தாலும் அதோடைய சின்னம். ஆனா, அவங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ வராது. மத்தவங்களுக்கெல்லாம் சஜஷன் குடுக்க தெரியும். மத்தவங்களுக்கு ஐடியாஸ் குடுக்க தெரியும். தனக்குன்னு வரப்போ குழம்பும். இதுவா? அதுவான்னு ஒரு கன்ஃப்யூஷன் போகும். துலாம்க்கு எப்பவுமே ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கணும் லைஃப்ல. ஓகே. துலாமுடைய சக்தியே என்ன அப்டின்னா, துலாம் வந்து இப்ப எப்படி தராசு 2 பக்கம். அப்ப இது ஒண்ணுன்னா இன்னொன்னு இருக்கணும் பக்கத்துல அப்படிங்கிறது தான். யார சூஸ் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. லைஃப் பார்ட்னர், ஃப்ரெண்டு இவங்கலாம் பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க துலாமுடைய லைஃப்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் ரொம்ப அட்டாச்டா இருக்க மாட்டாங்க துலாம். ஓகே. கொஞ்சம் யாரு இவங்களோட ஈக்குவலா இவங்க ஏஜ் கேட்டகரியில யாரு வராங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏமாறுவாங்க. ஃபர்ஸ்ட் எமோஷனலா போய் எல்லாத்துக்கிட்டயும் பேசி ஏமாந்து இழப்பாங்க ஃபர்ஸ்ட். இழந்து சில ஏமாற்றங்கள அவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்கன்னே இருக்கு. அந்த லைஃப் பார்ட்னரோ, ஃப்ரெண்டோ அவசரப்பட்டு சூஸ் பண்ணிறக்கூடாது. ஏன்னா, அவங்க தான் பிசினஸ் பார்ட்னர். ஒருத்தவங்க பிசினஸ் பார்ட்னரா வராங்கன்னா, அவங்க தான் இவங்களுக்கு குரோத் நோக்கி மேல் நோக்கி கொண்டு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களோட எமோஷன்ஸ்க்கு கட்டுப்படணும் வர பார்ட்னர். ஓகே. பணத்த வச்சிருக்காங்க இல்லங்கிறதெல்லாம் இல்ல. இவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போறவங்களா இருக்கணும் வர பார்ட்னர். ஏன்னா, இவங்க அப்பப்ப ஷார்ட் டெம்பர்டு. மனசுல ரொம்ப நேரம் துலாம்க்கு வச்சுக்க தெரியாது. அந்த கிரட்ஜோடலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ஓகே. மாரி அப்செட் ஆயிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்செட் ஆகுறத அந்த ஆப்போனன்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு திரும்ப வாங்க அந்த வேலைய பார்க்கலாம் வாங்க அப்படின்னு டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போணும். டிஸ்ட்ராக்ட் பண்ணி கூட்டிட்டு போணும். அப்பதான் துலாம் வந்து செழிப்பாவே ஒரு குரோத் நிலைக்கு அவங்க போவாங்க. துலாம் ராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். பண வரவு வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னா, அவங்க எந்த கோவில் போய் வழிபட்டுட்டு வந்தா சிறப்பா இருக்கும்? இவங்க வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா? ஆமா. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்க காமாட்சி அம்மன வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கு பின்னாடி மண்டபத்துக்கு பின்னாடி காமாட்சி ரகசிய சன்னதின்னு ஒரு இடம் இருக்கும். ஓகே. அந்த இடத்துல ஸ்ரீசக்கரம் மட்டும் தான் இருக்கும். மெயினா அதுதான் அந்த காமாட்சியோட இதுல வந்து அந்த மண்டபத்துல வந்து அந்த ஸ்ரீசக்கரத்த அந்த பூமியிலிருந்து அப்படியே எழுப்பி வச்சு கார்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஓகே. அதுதான் வந்து சக்தி எழுப்பக்கூடிய ஒரு இடம். அங்க போய் உட்கார்ந்து ஏன்னா இவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப் பார்ட்னர் கரெக்ட்டா வரணும். முதல் வேண்ட வேண்டியதே அதுதான். லைஃப் பார்ட்னர் எனக்கு ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வரணும். ஏன்னா வாழ்க்கையில லைஃப் பார்ட்னர் வந்தோன தான் சொத்து பத்தே இவங்களுக்கு நிலைச்சே இருக்கும். ஓகே. பிசினஸ் பண்ண போறாங்கன்னா, அந்த கொலாபரேஷன் எனக்கு முதல் கரெக்ட்டா வரணும். வரக்கூடியவருக்காக போய் அங்க பிரார்த்தனை பண்ணணும். ஓகே. இவங்களுக்காக கிடையாது. என் கூட வந்து சேர்றவங்க கரெக்ட்டா இருக்கணும். இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அப்போ இவங்கள்ட்ட ஒரு பார்ட்னர் வராங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு அட்ராக்ஷன் பவர் இருக்குன்னா, அந்த பார்ட்னர் நிலைச்சு இருக்கணும் இவங்கள்ட்ட. அந்த ஈர்ப்பு சக்திக்கு இவங்க ஒரு வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் அந்த இடத்துல உட்கார்ந்து எப்படி உட்காரணும்னா, அந்த ஸ்ரீசக்கரம் அந்த எழுப்பியிருக்காங்க இல்லையா? அது வந்து பிரம்மாஸ்திரம். அந்த ஓகே. பிரம்மாஸ்திரத்துக்கு நேரா அதுக்கு நடுவுல உட்கார்ந்துரணும். அந்த கல்லு தான். அங்க நடுவுல உட்கார்ந்துட்டு, லலிதா சகஸ்ரநாமத்த மெதுவா சொல்லணும். வாயத் தொறந்து சத்தமா இல்லாம முணுமுணுத்தபடி லலிதா சகஸ்ரநாமம் இருந்துச்சுன்னா, அத பார்த்து படிக்க ஏன்னா அது ஆல்ரெடி வந்து பல வருஷமா உருவேத்துன ஒரு சக்தி அது. காமாட்சியோடைய மொத்த சக்தியும் அதுதான் அது ரகசிய சந்நிதியே அந்த இடம் தான். ஓகே. அந்த இடத்துல உட்கார்ந்து அவங்க வழிபாடு பண்றாங்க அப்படின்னா, யாராலயுமே அவங்கள அசைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான். கூட யார் இருக்காங்களோ பெரிய பலமாவே நின்றுவாங்க. கூட வர பார்ட்னர் தான் இவங்களோட வாழ்க்கையே துலாத்துக்கு. ஓகே. வாழ்க்கை துணை வந்து வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்ற வாழ்க்கை மாதிரி. துணை, பிசினஸ் பார்ட்னரு ஓகே. அது யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா பார்ட்னர் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு. ஓகே. சூப்பர். விருச்சிக ராசிக்கு வந்து ஜென்ரலாவே நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் எல்லாமே குடுப்பாரு. ஆனா அந்த ட்ராப்ல போய் சிக்கி ஒவ்வொன்னா இழப்பாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்க வந்து சந்திரன் நீசம். ஓகே. சந்திரன் நீசம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே, மைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வேலை பார்க்காது.
ஆழ் மனசுல ஒரு பயத்தை கொடுக்கும். வெளியே போய் பட்டு பட்டுலாம் சண்டையெல்லாம் போடுவாங்க, எதிர்த்து பேசிடுவாங்க, கத்துவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனா ஆழ் மனசுல பயம்ங்கிறது எப்பவுமே விருச்சிகத்துக்கு உண்டு. எடுக்கக்கூடிய முடிவுகள், லைஃப்ல யாரை நம்பணும் நம்பக்கூடாதுன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இவங்களுடைய பிறப்பே வந்து நிறைய பேர்த்தோடைய கர்மாவை சுமந்து வந்து திருப்பி அந்த ட்ராப் ஒவ்வொரு கட்டமுமே ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு கட்டமுமே அவங்களுக்கு ட்ராப் தான். லைஃப்ல யாரை சந்திக்கிறோம், என்ன வாங்குறோம், எந்த பூமிக்கு போறோம். இவங்க விருச்சகத்துல இருக்கவங்கெல்லாம் பூமியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது பல ஜென்மம் கனெக்டடு. அவங்க வந்து ஒரு ஒரு லேண்ட் ஒன்று அவங்கள கூப்பிடுது அப்படின்னா அந்த லேண்டோடைய ஹிஸ்ட்ரி தெரியாம அவங்க போகக்கூடாது. ஏன்னா அந்த லேண்டு வந்து குரோத்தையும் கொடுத்துரும், முழுசா இழுத்தும் உள்ள போட்டுரும். அப்போ அந்த லேண்டுங்கிற விஷயத்துல மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு அஸ்திவாரம் போட போறாங்க விருச்சகம்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி யாராவது அஸ்திவாரம் போட்டு வச்சு பாதியா எழுப்புனதை கூட இவங்க பில்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனா இவங்க போய் பூமியில கை வைக்கிறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு சுழிச்சு விட்டுரும். அது வரைக்கும் ஒரு செழிப்பு இருக்கும். விருச்சகம் வந்து பிறக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வர மாதிரிலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய உழைப்பால முன்னேறி வர மாதிரி இருக்கும். போராட்டங்கள் ஜாஸ்தி விருச்சகத்துல இருக்கவங்களுக்கு. ஏன்னா தனக்கு என்ன வரும்னு ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா நிறைய டேலண்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கணும்னு தெரியாது. தன்னை முதல் நம்பருக்கே அவங்களுக்கு ரொம்ப, ஏன்னா சந்திரன் நீசம், அப்போ தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கும். ஆசைகள் ஜாஸ்தியா இருக்கும். இதை பண்ணணும் அதை பண்ணணும். ஹெல்ப் கேட்க தெரியாது விருச்சகத்துக்கு. அதை அவமானமாவே நினைச்சுக்குவாங்க. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் தெரிஞ்சிருந்தா கூட இவங்கள்ட்ட நம்ம ஏன் போய் கேட்கணும்னு நினைப்பாங்க. விருச்சிக ராசி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுல எல்லாமே ஒரு செழிப்பு கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, யார் லைஃப் பார்ட்னரா வராங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் விருச்சிகத்துக்கு நிறைய வாழ்க்கையில மாறும். பசங்க இருக்காங்க, ஜென்ஸ் இருக்கிறாங்க விருச்சிகத்துல அப்படின்னா இவங்க லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல தான் ரொம்ப கவனமாவே இருக்கணும். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் போய் அட்ராக்ட் ஆயிடுவாங்க. இந்த அட்ராக்ட் ஆகுறது எப்படி இருக்குன்னா வெறும் அந்த அவுட்டர் பியூட்டி பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ இங்கே பணத்தை இழக்கிறது, அதுக்கப்புறமா திருப்பி லைஃப்ல ஒரு கோல் செட் பண்ணி கொண்டு வர்றது, அதுக்கப்புறமா வாழ்க்கையில க்ரோ ஆகுறதுன்ட்டு இவங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிறது தான் வந்து விருச்சகம் அப்படிங்கிறது. அப்போ விருச்சகம் வந்து நான் ஜென்ரலாகவே சொல்லுவேன், விருச்சகம் அந்த குடும்ப கர்மா வாங்கிட்டு வந்ததை விட இந்த ஆன்மா வேற எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் கர்மா வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பல கர்மா. அதனாலதான் விருச்சகத்துக்கு இந்த இன்ஸ்டிங்க்ட் வர்றது, மிஸ்டிக்கா சில விஷயங்கள் யோசிக்கிறது, எதுக்கு இந்த கனவு வந்துச்சுன்னு தெரியாது, ஏன் இங்க போய் நின்னோன்னு தெரியாது. எல்லாமே இவங்களுக்கு வந்து ஆச்சரியமாவே தான் இந்த விருச்சகத்துக்கு வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா பணவரவு சிறப்பா இருக்கும், போயிட்டு வாங்க அப்படின்னா எந்த கோவில்? விருச்சிக ராசி வந்து பூண்டி இருக்கு இல்லையா, பூண்டி பூண்டி மலை, பூண்டிங்கிறது நிறைய இடத்துல பூண்டிங்கிறது வரும். இந்த பூண்டி ரிசர்வாயர் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு காட்டுப்பகுதி. இந்த இடத்துல போயிட்டு அத்திவராகி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த அத்திவராகி கோயில் பயங்கரமான தாந்திரிக் சக்தி இருக்கிற ஒரு கோயில். விருச்சகத்துக்கு தாந்திரிக் சக்தி தான் தேவை. ஏன்னா இவங்களுக்கு வந்து உக்ர தெய்வ வழிபாட்டு முறைகள் தான் இவங்களை காக்கவே செய்யும். இவங்களுக்கு இந்த சாத்வீகமா வழிபாடு பண்றது இதெல்லாம் இதை விட இப்படிதான் போயிடணும். ஏன்னா அங்க கொஞ்சம் வழி கேட்டுதான் இந்த இடத்துக்கு போகணும். இங்க போனா என்ன ஆகும் அப்படின்னா, நான் சொன்னேன்லே இவங்க பலக்கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. பலக்கர்மாங்கிறது மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் யாரும் தெரியாது, அவங்களுக்கு நம்ம யாரும் தெரியாது. ஆனா ஏதோ ஒரு சக்தி இயக்கி இவங்களுக்கு வாழ்க்கையை ஏதாவது ஸ்டாப் பண்ணிட்டே இருக்கும். அப்போ இந்த மறைமுகமா எங்கேயாவது இருந்து இவங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகணுங்கிறதுலாம் ஒண்ணு இருக்கு. திடீர்னு ஒரு இன்கம் ஃப்ளோ எங்க இருந்து தான் திடீர்னு ஒரே நாள்ல எப்படி பெரிய ஆள் ஆனாங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த அத்திவராகி கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா இங்க இங்க எப்படி வழிபாடு பண்ணுவாங்கன்னா சிகப்பு திரி ஏத்தி பஞ்சாமிர்தத்துல சிகப்பு திரி ஏத்துவாங்க. இது வந்து தாந்திரிக வழிபாடு. நம்ம போய் எண்ணெய் ஊத்தி வழிபாடு பண்றதுலாம் இல்லை. ஏன்னா இது விருச்சகமே ஒரு தாந்திரிக சக்தி இருக்கக்கூடியதுதான், ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடியதுதான். அவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து 7 மணிக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போயிடணும். சாயங்காலம் 7 மணி வரைக்கும் தான் இந்த கோயில். அதிகபட்சம் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங்குள்ள இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறதுங்கிறது நல்லது. ஏன்னா விருச்சகத்துடைய அமைப்பு என்னன்னா, ஒன்னும் அதிகாலை, சூரியன் ஒன்னும் உதிக்கிற நேரமா இருக்கணும், இல்ல சூரியன் மறைஞ்ச நேரமா இருக்கணும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட நேரத்துல இவங்க வழிபாடு பண்ணினாதான் இவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு சக்தி அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல போயிட்டு இவங்க இந்த பஞ்சாமிரதத்தையும் இந்த சிகப்பு திரியும் வச்சு அவங்க ஏத்தி அதுல வழிபாடு பண்ணினாங்க அப்படின்னாலே
டோட்டல் ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி வந்துடும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த சந்திரன் நீசம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சரியாயிடும். தனுசு வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது. இவங்களுக்கு வந்து ஞானத்தை தேடி போறது, நிறைய படிக்கிறது, தேடல்கள் ஜாஸ்தி. சேமிப்புங்கிறது வரவே வராது தனுசுக்கு. ஓ. சேமிப்பு பண்ணுனாலும் இவங்களுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எப்படா இதை நம்ம செலவு பண்ணலாம், இதை நம்ம எடுத்துடலாமா, இங்கே செலவு பண்ணலாம், செலவு எங்கே பண்ணலாங்கிற தாட்லேயே தான் இவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகாமல் இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா தனுசில் இருக்கவங்க வந்து அந்த நம்பர் 2 பிஸ்னஸ்க்குள்ளே மைண்டு ரொம்ப போகும். கரெக்டாக அப்படி தான் அவங்களுக்கு அமையும் செய்யும். ஏன்னா அது குருவோடைய ராசி அப்படிங்கிறப்போ குரு இப்படி தான் தவறு செய்யறதுக்கு வந்து விதியே அப்படி தான் அமைச்சு கொடுக்கும். சீக்கிரம் போய் எங்கேயாவது பணத்தை எடுக்கிற மாதிரி, யாரையாவது நம்பி போய் பணத்தை கொடுத்துட்டு வர மாதிரி. எனக்கு இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப அறிவா பேசுறவங்கள பார்த்தே தனுசு மயங்கும். ஓகே, அவங்க இவ்வளோ இப்போ இந்த வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி, ரொம்ப அறிவா பேசுறவங்க ஏமாத்த மாட்டாங்கிற மாதிரியே போய் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. இவங்களுக்கு பிஸ்னஸே செட் ஆகாது. தனுசு போய் பிஸ்னஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்கன்னா டோட்டல் டேமேஜ் ஆயிடும். ஏன்னா இவங்களால மற்றவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் இவங்க சுயமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா தனுசுவோடைய அமைப்பே என்னன்னா, அது வந்து ஒரு திரியால் தூண்டப்பட்ட ஒரு தீபம். அப்போ அந்த திரியை யாராவது தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த திரியை யாருமே தூண்டி விட மாட்டாங்க. அந்த பிஸ்னஸாக இருக்கப்போ அது அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகி நின்றும். அப்போ லாஸ் பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி மீட்கிறதுன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் அது அனாமத்தாவே போயிடும் அந்த பிஸ்னஸ். யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்குள்ளே என்ன பொருள் இருந்துச்சு, எதுவுமே தெரியாது. எல்லாமே போயிடும். அப்போ இவங்க பிஸ்னஸ்ன்னு போகக்கூடாது. இவங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் போகிறாங்களா, ஒரு சேலரி பேஸ்ட் போகிறாங்களா, அதில் என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுமோ அதில் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி அது மூலியமா இன்சூரன்ஸில் போடுறது. இவங்க இன்சூரன்ஸில் போடணும் தனுசில் இருக்கவங்க. ஏன்னா இந்த இன்சூரன்ஸு இந்த என்ன காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் காப்பீட்டு திட்டம் எப்போவுமே தனுசுக்கு உதவும். காப்பீட்டு திட்டத்தை தாண்டி இப்போ வந்து தனுசெல்லாம் போய் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா சிக்கிக்குவாங்க. அந்த வீட்டில் போயிட்டு வாழவே முடிஞ்சாலும் அந்த வீடு எதுக்கு விற்கிறோன்னே தெரியாமலாம் விற்றுருவாங்க பெரும்பாலான தனுசு. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக அவங்க யோசிக்கணும். அது வந்து இன்கம் பேஸ்டாக வருதா, ஏன்னா தனுசுக்கு பூர்வீக சொத்தும் அவ்வளோ சீக்கிரம் தனுசுக்கு கிடைக்காது. தனுசுக்கு பெரும் பிரச்சனை பூர்வீக சொத்தெல்லாம் வருது. அப்போ இவங்க உழைச்சும் முன்னேறணுங்கிறது இருக்கு. சுற்றி சொத்து இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இவங்க உழைப்பால் முன்னேறணுங்கிறது தான் இவங்களுடைய விதியாகவே இருக்கும். தனுசு நம்பி நம்பி கொடுத்தே ஏமாறுவாங்க, கடன் படுவாங்க பயங்கரமாக. தனுசு வந்து கடனே வாங்கக்கூடாது. தனுசு தங்கத்தை அடமானம் வைக்கிறதோ விற்கிறதோ கூடவே கூடாது. ஆனால் பெரும்பாலும் அதை செஞ்சுருவாங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையில் அதை செஞ்சு தான் ஆவாங்க. சில பேர் தனுசுக்கு என்ன சொல்லுவோம்னா, பரிகாரமாகவே போய் ஒரு தங்கத்தை வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாங்கியத்துக்கு இதை செஞ்சிருங்க, ஏன்னா இந்த குரு அப்படி கொடுத்து நீங்க வாங்கணும். ஆனா வெள்ளியை வாங்கிட்டு வந்துடணும். கொடுத்துட்டு வெள்ளியை வாங்கிட்டு வந்து வெள்ளியை வச்சுட்டு வழிபாடு பண்ணணும். அவங்க பர்ஸ்ல ஒரு வெள்ளி வச்சுக்கிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்லயே வச்சு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண இவங்களுக்கு செழிப்பு ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருக்கும் தனுசுக்கு. மகர ராசினியர்கள் வந்து பண விஷயத்துல இப்படிதாங்க இருப்பாங்க. ஆனா நீங்க இப்படிதான் இருக்கணும், இது பண்ணாதான் பெட்டரா இருக்கும், இது மட்டும் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பணம் வரவு செல்வ செழிப்போட நீங்க எப்பவுமே இருப்பீங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணலாமா? மகரம் வந்து உழைச்சு முன்னேறணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. மகரம் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, இலகுன மனசு ரொம்ப அதிகம். இவங்களுக்கு சேமிக்கணும்னு நினைப்பாங்க, சேமிக்கவும் செஞ்சிருவாங்க. ஆனா இவங்களுடைய விதி அமைப்பே என்ன அப்படின்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வீண் விரைய செலவு ஆகிற மாதிரியோ, மருத்துவ செலவு மற்றவங்களுக்கு ஆகிற மாதிரியோ, இப்படிதான் அவங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்ப இவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு சுபவிரய செலவுன்னு ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து தக்க வச்சுக்கணும். அந்த சுபவிரய செலவு எப்படின்னா, எங்கேயாவது போய் ஒரு வீடு கட்டுறக்கு ஒன்று பண்றது, மெனக்கெட்டு போய் ஏதாவது ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் மெனக்கெட்டு தான் இவங்கனால வந்து சேவிங்ஸே செய்ய முடியும். கொஞ்சம் வருத்தி தான் இவங்கனால சேவிங் செய்ய முடியும் அப்படிங்கிறது மகரத்தோட அமைப்பு. ஆனா அதுல ரொம்ப ரொம்ப இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் இவங்கள்ட்ட வந்து மகரத்துக்கிட்ட பணம் தங்கவே தங்காது. ஆனா ஃப்ளோ மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வரும் போகும் ஒரு லிக்விட் ஃப்ளோ மாதிரி ஒன்று இருக்கும் அவங்கள்ட்ட. பஞ்சத்துக்கு போயிட மாட்டாங்க. அது வந்து மகரத்துக்கு ஒரு அமைப்பு. மகரத்துக்குன்னே உண்டான ஒரு லக்குன்னே அதை சொல்லலாம். என்னதான் ட்ரை ஆகி பாக்கெட்லேயே ஒண்ணுமே இல்லைன்னு போனாலும் திடீர்னு ஏதோ ஒரு வகையில யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த நொடிக்கு எவ்வளோ தேவையோ, வெறும் 2 rupees தான் தேவைன்னா கரெக்டா 2 rupees தான் கிடைக்கும். அதுக்கு மேலேயும் கிடைக்காது, அதுக்கு கீழேயும் கிடைக்காது. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில அனுபவப்பட்டிருப்பாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி தான். ஏன்னா அது சனி.
அது சனியோட வீடுங்கிறப்போ ஆடம்பரமோ, குறுக்கு வழிகளோ எதுவுமே வந்து மகரத்துக்கு செட் ஆகாது. மகரம் ஓகே. எப்பவுமே இந்த லாட்டரியில வின் பண்றேன், லக்கு வேலை பார்க்குமா, இதெல்லாம் செய்யவே கூடாது. ஓகே. இவங்க எவ்வளோ உழைப்பு போடுறாங்களோ, அந்த போடுற 100% உழைப்புக்கு அவங்களுக்கு 60-70% தான் ரிட்டர்னே வரும். ஓகே. ஜென்ரலாவே அவங்களோட அமைப்பு அப்படித்தான். அப்ப அந்த உழைப்பு எங்க போடுறோம்? ம். அது ரொம்ப கவனம் அவங்க. ஓகே. மகர ராசி நேயர்கள் வந்து இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாயிரும். பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்டின்னா எந்த கோவில்? இப்போ திட்டையில வந்து குரு கோயில் இருக்கு. ஓகே. அந்த திட்டை குரு கோயில்ல போயிட்டு, அந்த குருவ வழிபாடு பண்ணிட்டு, அப்படியே அந்த குருவோட கோயில்ல இருந்து அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல சனிக்கின்னு ஒரு கல்லு இருக்கும். ஓகே. அந்த சனிக்குன்னு இருக்கிற கல்லுல போயிட்டு, அங்க போய் நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணும் அந்த கல்லுக்கு. ம். அதுதான் சனியோட கல்லு. அது வந்து அ குரு இப்ப சனி பிடிச்சவங்க அப்படின்லாம் குரு குரு போனா தான் குரு காப்பாத்துவாருன்லாம் ஒண்ணு இருக்கு. சனி பிடிச்சு வச்சிருக்கும், குரு விடுவிப்பாருன்னு. ம். அப்ப இந்த குரு வழிபாடு பண்ணிட்டு, அங்க போய் சனிக்கு விளக்கு ஏத்திட்டு, அங்க இருக்க கல்லுக்கு விளக்கு ஏத்திட்டு, ஆஞ்சநேயர போய் வழிபாடு பண்ணணும். ஓகே. ஆஞ்சநேயர போய் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா, பிசினஸ் ஸ்டெபிலைஸ் ஆயிரும். கெரியர் வைஸ் நல்ல குரோத் குடுத்துரும். சில பேர் வந்து மகரத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வர்றது வந்து, அவங்களுக்கு அங்க சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஒண்ணு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். குருவோடைய அனுகிரகமும் இருக்கணும். அப்பதான் வந்து அவங்கனால இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான வேலைகள்லாம் இருக்க முடியும். அப்போ இந்த குரு திட்டை கோயில்ல போய் குருவ வழிபாடு பண்ணிட்டு, இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சனிக்கல்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா, என்ன கவர்மெண்ட் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். ஓகே. கிடைக்க ஆரம்பிச்சுரும். அப்புறம் அங்க வந்து காகம் காகம் வருது, காக்கா வருது. கரெக்ட்டா வரும். கரெக்ட்டா அந்த அத அந்த கல்லு புதைஞ்ச இடத்துலயே ஏதாவது காக்கா வருதுன்னா, ஏதாவது ஒரு அன்னதானம் மாரி அங்க குடுத்துட்டு வராங்க. இல்ல வெளிய வந்து கூட யாருக்காவது அன்னதானங்கள் பண்றாங்க அப்டின்னா, டோட்டல் செழிப்பு. அவங்களுக்கு நல்ல குரோத் அதுக்கப்புறம் கிடைக்கும். ஓகே. சூப்பர். இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து பண விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பண வரவு வர்றதுக்கு என்னலாம் பண்ணலாம் மேம்? கும்பராசி வந்து நல்ல சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஆ, ஆனா அதோடைய செலவுகள் அப்படின்னு பார்க்குறப்போ, சுத்தி இருக்கவங்களுக்கு தான் செலவு பண்ற மாரி அவங்களுக்கு விதி அமைப்பே இருக்கும். தனக்கு கொஞ்சம் கம்மியா தான் செலவு பண்ற மாரி சிச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா இவங்கலாம் சின்ன வயசுலயே வந்து உழைப்ப பார்க்குறவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்னால உழைக்கணும். ஓகே. இன்னும் சிலருக்குலாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வேலைக்கே போக ஆரம்பிச்சேன். அதுவரைக்கும் எனக்கு வேலைன்னா என்னன்னே தெரியாது. அப்படிங்கிறவங்கலாம் இருப்பாங்க. இவங்களுக்கு நெறைய கர்மாக்கள் கேரி ஆன் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கும்பத்துல இருக்கவங்க. அதுவும் முன்னோர்கள் கர்மாலாம் ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு ஹெவியாவே தான் இருக்கும். ஏதோ ஒரு பாரத்த சுமந்துக்கிட்டே இருக்கிற மாரி தான் கும்பத்துக்கு. ஓகே. இவங்க வந்து சோஷியல் லைஃப் ரொம்ப நல்லாருக்கும். வெளியில இருக்கவங்கள்ட்ட நல்லா சிரிச்சு ஜாலியா பேசுறது எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா, இவங்க எனர்ஜி லெவல்லாம் மாறி, ரொம்ப கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆகுறவங்க கும்பத்துல அதிகம். ரொம்ப ஓகே. அதிகம். ஆனா அதே மாரி தான் லைஃப் பார்ட்னர் மேட்டர்ஸ் இவங்களுக்கு. லைஃப் பார்ட்னர் அந்த ஃபேமிலி அமையறது அப்படிங்கிறதெல்லாம் கும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கும்பத்தோடைய எனர்ஜி வந்து எப்படின்னா, இவங்க முன்னோர்கள் என்ன மாரியான கர்மா கேரி ஆன் பண்ணிட்டு வந்தாங்கன்னு ஒண்ணு இருக்கு. முன்னோர்களுடைய குணாதிசயங்கள் பயங்கரமா வரும் கும்பத்துக்கு. அவங்க என்ன பயத்த கேரி ஆன் பண்ணிட்டு வந்தாங்களோ, அதே பயத்த வெளிக்காட்டுறது. எந்த விஷயத்துல தயங்குனாங்களோ, வாழ்க்கையில முன்னேறாம அதே மாரி இருக்கிறது. ஓகே. கும்பம் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துக்கிறது. அப்படின்னு ஓகே. ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு எனக்கு ரூ. 100 சம்பாரிச்சா போதும்னா, ரூ. 150 வந்தா அந்த ரூ. 50 வேணாம்ப்பா எனக்கு ரூ. 100 போதுங்கிற மாரியே இருப்பாங்க. எனக்கு இது ஓகே. பயம். அவங்களுக்கு வந்து அந்த பயம்ங்கிறது அந்த கட்டுப்பாடு மீறினா தப்பாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கும்பத்துக்கு ரொம்ப அதிகம். ஒரு நல்லது நடந்தா கூட நமக்கு எப்புட்றா நல்லது நடந்துச்சு? அந்த மாரி யோசிக்கிற ஒரு சுபாவம் அவங்களுக்கு. ஓகே. சேவிங்ஸ்ங்கிறது ரொம்ப ரகசியமாவே தான் கும்பம் சேர்ப்பாங்க. யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே ஆனா அவங்கள்ட்ட ஒரு பணம் இருக்கும். ம். அவ்வளோ சீக்கிரம் வாய் தொறக்க மாட்டாங்க. கும்பம். அ இந்த பெண்கள்லாம் இருக்கிறாங்கன்னா, எல்லா பாக்ஸ்லயும் ஒரு பணம் கிடைக்குது அப்படின்னா, அது கும்பத்துல இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ ஓகே. ஒரு மேல் இருக்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளேயும் நீங்க எங்கேயாவது ரகசியமா பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கும். அந்த மாரி அவங்க அங்கங்க பேங்க்ல சேர்த்து வைக்கிறவங்களா இருப்பாங்க. ஏன்னா, இவங்க எங்கேயாவது ஒரு பூமியில போட்டு வைப்பாங்க. ஆனா, ஓகே. அந்த பூமியில ஒரு பில்டிங் கட்டணும்லாம் தோணாது. ம். அது அப்படியே தான் இருக்கும். அந்த ஓகே. மாரி இவங்க வந்து இந்த ஸ்லீப்பிங் ப்ராப்பர்ட்டி மாரி போயிடக்கூடாது. தவறு இவங்க அங்க தான் செய்வாங்க. அங்கருந்து என்ன ஒரு டெவலப்மெண்ட், அங்கருந்து என்ன அடுத்து குரோத் போறதுன்னு யோசிக்க தெரியாது. இங்க தான் ஓகே. இவங்க வந்து முடங்குவாங்களே! ஓகே. கும்பராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா சிறப்பா இருக்கும் அப்டின்னா, எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்?
இப்போ வந்து எல்லாரும் திருவலங்காடு கோயிலுக்கு போவாங்க. ஆமா. இவங்க திருவலங்காடு கோயில்ல போயிட்டு, வழிபாடு பண்ணிட்டு, அந்த திருவலங்காடு கோயில்ல காட்டுப்பகுதி. அந்த காட்டு பகுதியில வந்து ராகு காட்டு சந்நிதின்னு ஒரு ஒரு கோயில் இருக்கு. அது வந்து ராகுக்கான ஸ்தலம் அது. ஓகே. அந்த ராகுக்கான ஸ்தலம் இதுவும் வந்து அங்க இருக்கிற மக்கள் உருவாக்குன ஒரு கோயில் தான். அவங்களுடைய குலசாமியா அவங்க உருவாக்குன ஒரு கோயில் தான். அங்க இருக்கிற வில்லேஜஸ் அந்த திருவலங்காடு சுத்தி இருக்கிற இடத்துல. ரொம்ப ரொம்ப ரகசியமாவே அவங்க அந்த இடத்துல வழிபாடு பண்ணுவாங்க. அந்த எனர்ஜி வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அந்த இடத்துல. சப்போஸ் எங்கனால போய் இந்த கோயில கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும், அந்த திருவலங்காடுல இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதி கிட்ட போனாலே அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுரும். ஓ! அப்ப இங்க போயிட்டு ஒருவேளை இந்த கோயில அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே பழைய கர்மம் உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஓகே. ஆ இது அதே மாரி கும்பத்துல இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆன்மீக தேடல் ரொம்ப அதிகம். அதே மாரி அ இந்த ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆஸ்ட்ராலஜி, டாரட் ரீடிங் இந்த மாரி நெறைய இருப்பாங்க. ஓகே. அப்ப அவங்களுக்குலாம் அந்த ஞானம் வரணும்னாலும், இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போறாங்க அப்டின்னா செட் ஆகும். அதே மாரி ஐடி ரிலேட்டடா இருப்பாங்க. டெக்னாலஜி பேஸ்டா இருப்பாங்க. ஐடி கம்பெனிஸ்ல நெறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல அப்ராட் கிளம்பலான்னு வந்து போக முடியாம இருப்பாங்க. ஓகே. அவங்க இந்த ராகு காட்டு சன்னதிக்கு போய் வழிபாடு பண்றாங்க. அதாவது சங்குப்பூ குடுத்து தான் இங்க வழிபாடு பண்ணணும். ப்ளூ கலர் ஃப்ளவர் குடுத்து தாண்டி வேற எந்த ஃப்ளவரும் அங்க குடுக்கக்கூடாது. ஓகே. அது அங்கேயே கிடைக்கும். அந்த அந்த அது வந்து சனி சனி, ராகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால, இது முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறப்போ, சங்குப்பூ தான் குடுக்கணும் அப்படிங்கிறது தான். இத குடுத்துட்டு, அங்க வந்து அ ஊதுபத்தி தான் ஏத்துவாங்க. ஓகே. ஊதுபத்தி ஏத்தி 9 தடவ வலம் வரணும் அந்த இடத்த. 9 தடவ வலம் வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் முடங்கி போயிருந்ததோ, அத்தனையுமே ஒரு செழிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு குடுத்துரும். ஓகே. சூப்பர் மேம். அதாவது ராகு பகவானுடைய கோவிலுக்கு போக சொல்றீங்களா? அந்த கோவிலுக்கு போக முடியல அப்டின்னா, வீட்ல எப்படி வழிபாடு பண்ணலாம்? இப்ப ராகு வந்து நம்ம வீட்ல வச்சு வழிபாடு பண்ண ம். முடியாது. ஆனா, ஆதிசேஷன வச்சு வீட்ல வழிபாடு பண்ணலாம். ஓகே. ஆதிசேஷன் அப்படிங்கிறது, சயன கோலத்துல இருக்கக்கூடிய பெருமாள வச்சு இவங்க வந்து வழிபாடு பண்றப்போ, அதுல ஆதிசேஷன் வந்துரும். ம். அப்படி வச்சு ஏன்னா இருட்டா தான் இருக்கும். அந்த சாமி ஃபோட்டோவே பார்த்தீங்கன்னா, இருள் சூழ்ந்து இருக்கிற மாரி தான் இருக்கும். இது நெறைய சூட்சும விஷயங்கள் அடங்குனதும் கூட. ஓகே. அப்போ அவங்க வீட்ல இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு வீட்ல வழிபாடு பண்ணும் பொழுது, இவங்களுக்கு ரகசியமாவே முடங்கி இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள் கிளியர் ஆகும். ஓகே. மீனராசி நேயர்கள் பண விஷயத்துல எப்படி இருப்பாங்க? இவங்க வந்து பண வரவுக்கு என்னலாம் பண்ணலாம்? மீன ராசிக்கு வந்து கடவுள் குடுத்த அருளே வந்து வெறும் பாத்திரத்திலயும் அது அக்ஷய பத்திரமா மாறுங்கிறது தான் மீன ராசியோட அமைப்பே. மீனத்துக்கு எப்பவுமே செழிப்புண்டு அப்படிங்கிறது தான். என்னன்னா பிரச்சனையே மனக்குழப்பங்கள் தான் ஓகே. இவங்களுக்கு. ஏன்னா பாதி இமேஜினேஷன்லயே தான் இருப்பாங்க. பாதி மாயைங்கிற உலகம், அப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிங்கிற மாரியே இருக்கும். இத எப்படி இவங்க பேலன்ஸ் பண்ணி வாழ்றாங்கன்னு ஒண்ணு இருக்குது. சேமிப்பெல்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. தங்கம் நெறைய வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து மீனத்துக்கு உண்டு. ஓகே. ஒரு சில்வர் போட்டுக்கிட்டு அத அவங்க செஞ்சுக்கிறது நல்லது. ஏன் அப்டின்னா, அவங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ஒரு இந்த சந்திரன் மாரி தான். கொஞ்ச நாளைக்கு நல்லா ஆக்டிவா இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு டல் ஆகும். எது எதையோ யோசிக்கும். ஏன்னா மீனத்துடைய பிறப்பே என்ன அப்டின்னா, மீனத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய பிறப்பிலேயே அதுல இருக்க சில நட்சத்திரத்துடைய வாழ்க்கை முறைலாம் வந்து, மீனா இருந்து கடல்ல இருந்து அதுக்கப்புறம் ஆகாயத்துக்கு போயி, அதாவது 4 யுகங்களா இருந்த ஒரு அமைப்பு இவங்க. அதாவது முதல் யுகம் தோன்றது அப்ப இருந்தே இந்த மீனம் இருக்கு அப்படிங்கிறது தான். எல்லா யுகங்களையும் பார்த்து வந்து எந்த யுகத்திலயுமே வாழ்றக்கு தெரியாம ஒரு பாதி கற்பனையிலேயே இருப்பாங்கன்னா, அது மீனம் தான். ஓகே. அந்த அளவுக்கு இமேஜினேஷன்ஸ் போகும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் நெறைய கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. குழப்பங்கள் ரொம்ப அதிகம். அ யார நம்புறதுன்னு தெரியாது. அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டயும் பழக மாட்டாங்க. அப்படி யார்ட்டயாவது பழகுறாங்கன்னா, திடீர்னு ஏமாந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏமாற்றத்துலருந்து மீண்டு எமோஷன்ஸ்ல போய் சிக்கிடுவாங்க மீனம். இந்த எமோஷன்ஸ்லயே செல்வ செழிப்ப இழந்துருவாங்க. ஓகே. சம்பாரிக்காம போயிடுவாங்க. மீனம் மாரி ஒரு வொர்க்கஹாலிக் கிடையவே கிடையாது. மீனம் ஒரு தொழில தொட்டுட்டாங்க, ஒரு வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலா வேல பார்க்குறவங்க வந்து மீனம். ஓகே. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க செய்வாங்க. ஆனா, அதுக்கு எமோஷனலா எங்கேயும் போய் கனெக்ட் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு சொல்லக்கூடிய விஷயமே. மீனம் வந்து பொருள் சேர்க்கைலாம் ரொம்ப நல்லாருக்கும். ஓகே. என்னன்னா, யார்கிட்ட குடுக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. யாருடைய பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு. மீனம் யாரையும் நம்பக்கூடாது. ம். மீனம் வந்து யாரெல்லாம் நம்பி போய் குடுக்குறாங்களோ, அவங்க ஏமாத்திருவாங்க மீனம்.
ஏன்னா இவங்களுக்கு ஆட்கள நம்புறதுல ஒரு கன்ஃப்யூஷன்ஸ் ரொம்ப அதிகம். நல்லவங்களையெல்லாம் விட்டுருவாங்க. யாரு வந்து இவங்க போயி அ ஒரு வெளி தோற்றத்த பார்த்தோ, இல்ல இவங்க நம்மளுக்கு புரொடெக்ஷனா இருப்பாங்கன்னு நெனச்சோ அவங்கள்ட்ட போறப்ப, அந்த பார்ட்னர் இவங்கள ஏமாத்துவாங்க. ஓகே. ஒரு அன்பால வந்து நம்ம லைஃப் பார்ட்னரே ஆகட்டும்னு சொல்லி கூட, அவங்க பேர்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்டின்னா, எப்பயாவது அது வந்து ஒரு ஏமாற்றத்துக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். அதனால ஓகே. எல்லாமே இவங்க பேர்ல வச்சுக்கிறது மீனம். என்ன வாங்குனாலும் சரி. அத இவங்க பேர்ல இருந்துகிட்டா நல்லது. ஓகேம்மா. மீனராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா இன்னும் சிறப்பானதா இருக்கும். பணவரவு வந்து செல்வ செழிப்பா இருக்கும்னா எந்த கோவில்? இவங்க வந்து அகஸ்திய மலை. ஓகே. அகஸ்திய மலையில இருக்கக்கூடிய தத்தாத்திரேய தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு போகட்டும். கோயில்லாம் கிடையாது. அது வந்து ஓகே. அந்த இடத்துக்கு பேரு அகஸ்திய மலையில இருக்க தத்தாத்திரேய தீர்த்தம். அங்க போயிட்டு அந்த இடத்துக்கு போனாலே ஏன்னா அங்க வந்து நெறைய சித்தர்கள் வாசம் செய்றதாவும், தத்தாத்திரேயவே வந்து காட்சி குடுப்பாருன்னே இருக்கு. ஒரு ஓ! சிலருக்கு ஞானமாவே வந்து காட்சி குடுப்பாருன்னே இருக்கு. ஏன்னா, நான் சொன்னேன் இல்லையா? இந்த மீனம் மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா, இது மோட்சத்துக்கான பாதை. இவங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பே வந்து ஒரு தேடல் தான். ஓகே. ஏன்னா கடல்லயும் வாழ்ந்து, ஆகாயத்திலயும் வாழ்ந்து, நடுவுலயும் வாழ்ந்து, பூமியிலயும் வாழ்ந்தது யாருன்னா, அது மீனம் தான். அந்த ஓகே. மீனத்தோடைய நட்சத்திரங்களுடைய அமைப்பு தான் அது. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் வைஸ் முதல் ஸ்ட்ராங் ஆவாங்க. தெய்வ வழிபாட்டு முறைகளே முதல் இவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகணும். இவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் எது கனெக்ட் ஆகுதுன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல அது ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் ஆகும். டேலண்ட் ரொம்ப அதிகம். அந்த ஓகே. கிரியேட்டிவிட்டிய எங்க போய் செலுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ம். கிரியேட்டிவ் டேலண்ட்லயே ஒரு குரோத் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துரும். அதே மாரி இவங்க இன்கம் எப்படி பார்க்கணும்னா, இவங்க மோட்சத்துக்கான பாதைன்னு சொல்லிட்டேன். இப்ப இவங்க தத்தாத்ரேயாவ போய் போய் அந்த தரிசனத்த அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னாலே, ஏதாவது ஒரு ஹீலிங் ரிலேட்டடா ஒண்ணு தொடணும். ஓகே. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்க போய் ஹீலிங் பண்ணணுன்ட்டு இல்ல. நீங்க ஹீலிங் பண்ற பொருளோ, இல்ல அந்த ஹீலிங் பண்ற ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல ஒரு ஷேர்ஸ் வாங்குறதோ, ஏதோ ஒண்ணு உங்கனால ஒரு ஹீலிங் நடக்கிறதா ஒண்ணு இருக்கணும். ஓகே. ஏன்னா, இந்த மீனத்துல இருக்கவங்க வந்து யாருக்காவது மருந்து வாங்கி குடுத்தாங்கனாலே நோய் தீரும்ங்கிறதெல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. ஓ! அந்த மாரி இவங்க ஹீலிங் இப்ப காஸ்மெட்டிக்ஸ் பண்றாங்க. அது ஆயுர்வேதா சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும். இயற்கையோட இயந்து இருக்கிறது. எந்த விஷயங்கள் மீனம் செஞ்சாலுமே வந்து ஒரு குரோத் நல்லாருக்கும். சில பேர் வந்து இந்த சைக்கிக் ரீடிங்ஸ்க்கெல்லாம் போவாங்க. இது ஓகே. எல்லாமே இவங்களுக்கு வந்து அபரிதமான ஒரு ஆசீர்வாதத்த குடுத்து வெல்த், ப்ராப்பர்ட்டி, இன்கம் அப்படிங்கிறது அபரிதமா அவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிரும். இப்போ அந்த இடத்துல போயிட்டு, அந்த தத்தாத்திரேய தீர்த்தத்த அங்க போயிட்டு அந்த தீர்த்தத்தையே தான் அவங்க அபிஷேகமா திரும்பவும் எடுத்து இப்படி குடுக்கணும். ஓகே. அந்த தீர்த்த அபிஷேகத்த அவங்க இது பண்ணிட்டு, மந்திரங்கள் சொல்லக்கூடாது மீனம். அந்த இடத்துல போயிட்டு, தத்தாத்திரேய வழிபாடு போயிட்டு மந்திரங்கள் சொல்லாம, ஓகே. எதுவுமே நினைக்காம ஏன்னா ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட இமேஜினேஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. இத முதல் சரி பண்றதுக்கு தான் அவங்க அங்க போகவே நான் சொல்றேன். ஓகே. அதனால அங்க போயிட்டு எதுவுமே ஒரு 8 நிமிஷம் தான். ம். 8 நிமிஷத்துக்கு குரங்க நினைக்காதன்னா, அந்த 8 நிமிஷத்துக்கு குரங்க தான் நினைப்பாங்க. அதனால வந்து குரங்கு வந்தாலும் பரவால்ல. ஓகே. அந்த குரங்க நானும் டிஸ்டர்ப் பண்ணல, அது என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கிற மாரி உட்காந்துரணும். ஏன்னா ஓகே. நம்ம எதையுமே நினைக்காதீங்க அப்டின்னா நினைப்பாங்க. அமைதியா உட்காந்துருங்க. ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த தாட்ஸ்க்கு ரியாக்ட் பண்ணாம, பேசாம அந்த இயற்கைய பார்த்துட்டு பேசாம உட்கார்ந்தாலே 8 ஓகே. நிமிஷம் அப்படி ஒரு எனர்ஜி இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மீனத்துக்கு. ஓகேம்மா. இப்ப அகஸ்திய மலை போக முடியாதவங்க என்ன பண்ணலாம்? இவங்க வந்து மக்ஷியா அவதாரத்துல இருக்கக்கூடிய எந்த தெய்வ வழிபாடுகளும் இவங்க வந்து செய்யலாம். தத்தாத்ரேயா பக்கத்துல எங்கேயாவது இருக்கிறாங்கன்னா, தத்தாத்ரேயாவ போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஓகே. மீனராசினியர்கள் வந்து பண விஷயத்துல தயவு செஞ்சு இந்த விஷயத்த பண்ணிடாதீங்க. அப்டின்னா என்ன விஷயம் மேம்? ஆ மீன ராசி வந்து அ பொருளா எது வேணாலும் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ம். அப்பப்ப மீன ராசி வந்து இந்த ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா யார் சொல்றத கேட்டு எங்கேயாவது ஒண்ணு செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. அப்படி இல்லாம எதுவா இருந்தாலும் தன் பெயர்ல வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப டாம்பிகமாவும் இருக்க வேணாம். ஆனா மீனம் இருப்பாங்க. மேக்ஸிமம் மீனம் வந்து தன்கிட்ட இருக்கிறது வெளிக்காட்டுறப்ப, திஷ்டி பட்டுக்கிட்டே இருந்து உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள்ங்கிறது இவங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அப்படிங்கிறது ஓகே. தான். ஹெல்ப் பண்றது கூட யார்ட்டயும் சொல்லாம, சத்தமே இல்லாம, அ நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க, தானம் தர்மம் பண்றீங்கன்னா, குடுத்துட்டு பேசாம வந்துர்றது நல்லது. நான் செஞ்சேன், குடுத்தேன், இனிமேல் செய்ய போறேன், குடுக்க போறேன், எதுவுமே யார்ட்டயும் சொல்லாம தான தர்மங்கள் ரகசியமாவே இருந்துரணும் மீனத்துக்கு. மீனராசினியர்கள் வந்து எதுல மேம் இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு பணம் இரட்டிப்பாகும்? அவங்க வந்து அவங்களோட தொழில்லயே,
ஓகே. அவங்க தொழில்லயே இன்வெஸ்ட் பண்ணி, தொழில டெவலப் பண்றதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, குரோத் வந்து அதிலேயே தான் சுழண்டு சுழண்டு அவங்களுக்கு வரும். ஓகே. மீனராசினியர்கள் வந்து இந்த தொழில் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்டின்னா, என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் மேம்? அ அவங்களுக்கு வந்து மீடியா இண்டஸ்ட்ரி நல்லா செட் ஆகும். ஓகே. நெறையா இந்த ஹீலிங் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா? அ இந்த ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸு அந்த மாரி நெறையா இருக்கு. பியூட்டி ஐட்டம்ஸு இந்த மாரி எந்த விஷயங்கள் தொட்டாலுமே வந்து அவங்களுக்கு குரோத் அதாவது அந்த பொருள் மூலியமா அந்த பொருளோ, இல்ல இவங்க ஞானமோ ஏதோ ஒண்ணால இன்னொருத்தவங்க வந்து ஹீலிங் ஆகிட்டு போகணும். ஓகே. இவங்க மூலியமா இப்ப இவங்க ஒரு டாக்டரா இருக்கிறாங்க. இவங்க குடுக்குற மருந்து சரியாகும். இல்ல இவங்க ஒரு கவுன்சிலிங் குடுக்குறாங்க. இவங்க குடுக்குற கவுன்சிலிங் இன்னொருத்தங்க ஹீல் ஆவாங்க. ம். இன்னொருத்தங்களுக்கு பிரயோஜனப்படணும். மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாரி எந்த தொழில் இவங்க சூஸ் பண்ணாலும் கரெக்ட்டா வரும். மேம் கிட்டத்தட்ட வந்து 12 ராசி நேயர்களுக்குமே வந்து எல்லாருமே பொதுவா வந்து பரிகாரங்கள் சொல்லுவாங்க. இல்ல வீட்ல வச்சு இத பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு பூஜை முறைகள்லாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான கோவில தேடி நம்ம நேயர்களுக்காக ரொம்ப அழகா குடுத்துருக்கீங்க. இப்ப இது எல்லாமே என்னால போக முடியல, பண்ண முடியல. நான் சிம்பிளா வீட்ல ஏதாவது ஒரு தெய்வத்த வச்சு வழிபடலாம் அப்படின்னா, என்ன மாதிரியான தெய்வத்த வச்சு வழிபடலாம்? எப்பவுமே வந்து லக்ஷ்மி குபேரர் வீட்ல வச்சு வழிபாடு பண்றது வந்து சிறப்பாவே இருக்கும். அந்த ஓகே, லக்ஷ்மி குபேரர வந்து அ அவங்கள தங்க வைக்கிறதுக்கான வழிபாட்டு முறைகள் பண்ணணும். அந்த இடத்த ரொம்ப கிளீனா வச்சு, தீப ஓகே, தூபங்கள் ஏத்தி, ரொம்ப ஒரு அ வாசனையாகவே இருக்கிற மாரி. நெறைய அவங்க வந்து தூபம் காட்டணும். ஓகே, சாம்பிராணி காட்டணும். வீட்ல சாம்பிராணி காட்ட, காட்ட, காட்ட அந்த வீட்ல செழிப்பு, எந்த தீய சக்திகளும் அண்டாது அப்படிங்கிறது தான் அது. அந்த ஓகே. மாரி அவங்க வழிபாட்டு முறைகள் அவங்க பண்ணலாம். ஓகே மேம். நம்ம நேயர்களுக்காக ஸ்பெஷலா நெறைய சர்ச் பண்ணி நெறைய தகவல்கள் குடுத்துருக்கீங்க. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் மேம். நன்றி.